அருள்மிகு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு அவர் அருள் பெற்ற சுப்பிரமணியதாசர் உள்ளிட்ட அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளை வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து தகராலய ரகசியம் அனுபவமாகின்ற வகையில் பாம்பன் சுவாமிகள் அருள்பாலித்து வருகின்ற வகையில் சின்னவர் முன்னிலையில் நாம் சிந்தித்து வருகின்றோம். அதிலே இரண்டாம் காண்டத்தில் ஒரு தகராலய ரகசியத்தினுடைய எல்லை என்ன என்பதை பற்றி சுவாமிகள் விளக்குகிற இடத்தை சிந்தித்து வருகின்றோம். தகராலய ரகசியத்தின் எல்லை எது என்று கேட்டால், கிக்கு ஏதுமில்லா விபுவாம் அறிவே பெரிது என்று அறிவாய் பிழை ஒன்று இல்லையே. அதாவது ஒரு குற்றமும் இல்லாமல் ஒரு பின்னமும் இல்லாமல் வெளியாக பெரிய அனுபவத்தை பெறுகின்ற அறிவு நிலையை அடைகின்ற ஒரு தன்மைதான் தகராலய ரகசியத்தின் பெருமிதம் என்று, அதுதான் அதனுடைய ஒரு முடிவான பலன் என்பதை பாம்பன் சுவாமிகள் நமக்கு எடுத்து காட்டுகின்ற அந்த இரண்டாம் காண்டத்தின் 31வது 30வது பாடல்களை நாம் சிந்தித்து வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாக நம்முடைய விடுதலை பற்றிய விஷயத்தையும், வினை பற்றி பாம்பன் சுவாமிகள் காரண வினை காரிய வினை என்பதை சொல்லிய வகையிலும் நாம் விரிவாக அது பற்றி என்னென்ன அடிப்படையில் புரிந்து கொள்ள முடியுமோ அதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அதில்தான் வினை எப்பொழுது விடுதலை அடையும் என்ற கேள்விக்கு பாம்பன் சுவாமிகளே பதில் தருகிற விஷயமாக வருவனதான் அடுத்து வருகின்ற பஞ்சமாபாதக விவரம் முதலியன. பஞ்சமாபாதக விவரத்தில் அதனுடைய தொடக்கமாக 32ஆம் பாடலை அமைக்கும் பொழுது எனலும், அதாவது என்று, அதாவது பிழை ஒன்று இல்லாத அனுபவத்தை ஆச்சாரியன் சொன்ன பிறகு அது எப்படிப்பட்டது என்பதை கேட்கிற ஒரு மனிதன் அவன் கேட்கிற கேள்வியாக அமைகிற தொடர்ச்சி தான் எனலும் என்று ஆசிரியன் சொன்னதும், பொறைதேர் மனசன் பொறுமையை எல்லையாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதன், பெரு வாழ் இறையே பெரிய வாழ்வினை தருகின்ற கடவுள் போன்ற அல்லது கடவுளாக இருக்கின்ற ஆச்சாரியரே, முனரே சொன்ன மா பாவம் 5 என என்றிடலும், முன்னதாக நீங்கள் சொல்லியிருந்த குறிப்பிட்டு காட்டியிருந்த மா பாதகம் 5 எவை என்று கேட்கவும் பெருமான் அருள்வான் ஆச்சாரியன் சொல்லுகிறார். இகழ் பொய் கொலை காம நரை களவு என்பன என்று அறி. அதாவது மாபாதகம் எவை என்று கேட்டால், பொய் கொலை காமம் கள் அல்லது போதை, அதற்கு பிறகு திருடு களவு. இந்த பொய் கொலை காமம் கள் திருடு என்பன இந்த 5ம் தான் மாபாதகம் என்று தெரிந்து கொள் என்று தொகுத்து சொல்லிவிட்டு அதற்கு பிறகு பொய் பற்றி ஒரு விளக்கத்தை அமைக்கிறார். இதற்கு பிறகு ஒவ்வொன்றை பற்றியும் விளக்கம் அமைப்பார். பொய் பகலில் பல நாள் பணி வந்துள்ள மாதவமும் தொலையும், இனன் மைந்தனின் வெஞ்சினமும் குவவாய் எழும், இவ்வுலகும் பழிகூறும் அதோ.
இது பாடல். இந்த பாடலை எதற்கு இங்கே தொடக்கத்திலே அமைத்தேன் என்று கேட்டால், நாம் அந்த வினையை ஒழிப்பதை பற்றி விரிவாக பேசியிருந்ததனுடைய விஷயத்திற்கு அடிப்படையை இங்கே தொடங்குகிறார் என்பதுதான். எதிலே தொடங்குகிறார் என்று கேட்டால், பாதகங்களை விவரிப்பதிலே. அப்புறம் பாதகம் எப்படி ஒன்றை ஒன்று நம்மை சேரும் என்பதை விளக்குகிற பகுதிகள் இனி அமையும். விஷயம் என்ன என்றால், நம்முடைய வினை ஒழிவதற்கு நாம நினைக்கிற மாதிரியான செயல்பாடு எது? அதுதான். போன வாரம் நமக்கு சித்திரை அந்த பௌர்ணமி ஆனதுனால அதுக்கு முன்னாடி வரை இது பற்றி நாம விரிவாக அந்த வினைகளை எப்படி மாற்றிக்கொள்ளுகிறோம் என்பதாக நாம பேசணும். இப்போ நாம வினையில இருக்கிறதுக்கும் காரணம் எது என்று நீங்க ஆராய்ச்சி பண்ணா, தெரிந்தோ தெரியாமலோ இந்த 5 ஏதாவது ஒரு வகையில் பழைய விஷயமாக இருக்கும். அதான், அதாவது பழைய விஷயமாக. அதனாலதான் அந்த வினையை ஒழிக்கிறது ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த தொடக்கம் எப்படி அப்படிங்கிறத சாமி சொல்ற மாதிரி அதுல இருந்து நாம அதை புரிஞ்சிக்கிறதுக்கு உதவும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொன்னேன். அதாவது இது எப்படி உங்களுக்கு நேரா தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜோதிடத்துக்குள்ள போனீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த சடங்கு பண்ணுங்க, அந்த சடங்கு பண்ணுங்க, இதுல இதெல்லாம் சரியாயிடும், அதெல்லாம் சரியாயிடும்னு சொல்லுவாங்க. இந்த சடங்கு எப்படி சொல்றீங்க அப்படின்னா, அதுக்கு சரியா துல்லியமா சொல்லணும்னா பழைய பூர்வ காண்டம் நாங்க பார்த்து சொல்லுவோம். பழைய ஜென்மம், அதாவது போன பிறப்பு, அதுக்கு முன்னாடிலாம் என்னென்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்து சொல்லுவோம் அப்படின்னு பூர்வ ஜென்ம காண்டம் அதெல்லாம் எடுத்து பார்த்து சொல்லுவாங்க. இதுதான் அதுக்கான முறை. கொஞ்சம் தெளிவா அவங்க போற வழி. அதுல என்ன சொல்லுவாங்க கடைசியான்னு கேட்டீங்கன்னா, போன பிறப்புல நீ இந்த பாவம் பண்ண, இந்த பாவம் பண்ண, இந்த பால கொலை பண்ண, அல்லது இருந்தால நீ ஏமாத்தின, அல்லது இந்த மாதிரி ஒரு பட்டியல் ஏதாவது ஒண்ணு பூர்வ ஜென்ம காண்டம் அல்லது பழைய இது ஓலைச்சோடி அல்லது இந்த மாதிரி எடுக்கிறதுல சொல்லுவாங்க. ஆனா அவங்க அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. நீங்க இப்படிலாம் ஒரு ஆளை ஏமாத்தினா, அல்லது இப்படிலாம் ஒரு ஆளை கெடுத்து, இப்படிலாம் ஒரு ஆளை கொண்டு, இதெல்லாம் ஒரு கதை மாதிரி பெரிய அளவுல உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க. ஆனா அந்த கதை அப்படியே நமக்கு நேரா நடந்திருக்காது. அந்த கதையோட உட்பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம எந்த ஆசை நம்மள புடிச்சிட்டு இருந்தது, இதுதான் அதோட உட்பொருள். அதாவது நாம என்னென்னலாம் பண்ணோங்கிறது ஒரு உதாரணம் சொல்றாங்கல்ல. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க நம்புறீங்களா நம்ப மாட்டீங்களா தெரியாது. ஒரு நல்ல ஜோதிடன் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டத்தை பார்த்து நமக்கு இது பலன் சொல்றது ஒரு பக்கம். அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இருக்கிற லக்னத்துல இருந்து ராசியில இருந்து கணக்கு போட்டு, இவன் இந்த வீட்டுல இருக்கிறான், அவன் அந்த வீட்டுல இருக்கிறான், இந்த வீட்டுக்குள்ள அந்த வீட்டுல இருக்கிறான், அவன் இந்த வீட்டுல இருக்கிற இந்த இடத்துல மறைஞ்சிருக்கிறான், இந்த இடத்துல இதெல்லாம் ஒரு கணக்கு போட்டு பலன் சொல்லுவாங்க. இவன் இருக்கிறதுனால இன்ன பலன் அப்படிம்பாங்க. புரியுதாது? இந்த கிரகம் இங்க இருக்கிறதுனால இன்ன பலன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா ஒரு நல்ல ஜோதிடன், இந்த கிரகம் இங்க ஏன் வந்து தெரியுமா, நீ போன பிறப்புல இன்னொரு ஏமாத்தன, அதனால இவன் இங்க வந்தான் அப்படின்பான். இந்த கிரகத்தினால இதுன்னு சொல்றது இல்லாது, நீ இந்த பண்ண அதுதான் அந்த ஜோதிட ஞானத்துல ஆழமா இருக்கிற இந்த பழைய ஆளுங்க. இப்ப அந்த அளவுக்கு ஆளுங்க இருக்கிறாங்களா தெரியாது. அப்படி ஒருத்தர் நமக்கு இருந்தார். அவர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. ஒரு 5 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம். அவரை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம பிறந்தது இந்த கட்டத்தை வச்சு இல்லை, நம்ம பிறந்ததை புரிஞ்சிக்கிறதுக்கு அந்த கட்டம் உதவுது. அதுக்கப்புறம் நீங்க அதை முழுசா நம்பலாமா வேணாமா, அதை மாத்திக்கலாமா அப்படிங்கிற விவாதம் அப்புறம். ஒரு எந்த ஒரு கலையிலையும், கலைன்னா ஒரு அறிவு வாழ்ந்த விஷயமா உங்களுக்கு தெரியும். சில பேர் நடக்கிறத வச்சு அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதை நம்ம சொல்லிடுவோம். சில பேர் பேசத்தை வச்சு எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிடுவோம். சில பேர் பார்க்குற கண்ணை வச்சு நாம சொல்லிடுவோம். இல்லைன்னா சில பேருக்கு இருக்குது இல்லை, முழுசா சொல்ல முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்றோம்ல.
அதுவே அதுலயே இருக்கிற ஒருத்தன் மூசா சொல்லிடுவான், நம்மளால முடியாது அவ்வளவுதான். இப்படி ஒவ்வொரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்றாங்கல்ல, இது நாம் எடுத்திருக்கிற ஒரு விஷயத்துல மூசா சொல்றது. இப்ப நம்ம கட்டத்தை வச்சு சொல்லுவோம், சில பேர் கைரேகை வச்சு சொல்லுவாங்க, சில பேர் முடியை வச்சு சொல்லுவாங்க, சில பேர் தாமுத்திரியால் அர்ச்சனை வச்சு சொல்லுவாங்க, சில பேர் மச்சம் வச்சு சொல்லுவாங்க. இப்படி எல்லாரும் சொல்றான். ஆனா அந்த கலையில வல்லவனா இருந்தா அவன் மூசா சொல்லுவான். அவன் கட்டம் தேவையில்லை, அவனுக்கு மச்சத்தை வச்சே சொல்லிடுவான். அப்புறம் சில பேர் கைரேகை வச்சே சொல்றான், அவனுக்கு வேற ஒண்ணும் தேவையில்லை, அந்த கலையில் வல்லவன். அது அவனுக்கு ஒரு சோறு. அவன் நம்மளுடைய முழு பானையை பற்றி அவன் அந்த கலையில தெளிவா இருந்தான்னா சொல்லிடுவான். இதுதான் அதுக்கான முறை. அதுக்கெல்லாம் ஆள் இருக்கிறாங்களான்னு தெரியாது. ஆனா நம்ம படிக்கிறோம், ஒரு காலத்துல ஒரு முடி ஒண்ணு கீழே கிடந்தது, முடி ஏன் கிடந்தது அப்படின்னு எடுத்து வச்சு அந்த உருவத்தையே அவன் வரைஞ்சிடறான் இல்ல, ஒரு ராணியோட உருவத்தை. அதுக்கப்புறம் அவன் கையை வெட்டிடுறாங்க. எல்லாம் படிக்கிறீங்கல்ல, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு சோத்தை வச்சுக்கிட்டு அவன் மூசா சொல்றதுக்கு அவன் வல்லவன். எல்லாராலையும் அது முடியாது. அந்த அந்த அறிவு துறையில வலியவன், அது பற்றி முழுமையை அவன் நமக்கு சொல்லுவான். அதே மாதிரிதான் ஜோதிடமும் நமக்கு உதவுது, அந்த கலையும். அத கலையை பத்தி நான் பேச வரல. இப்ப பேச வந்தது என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில இந்த பிரச்சனை எதனால வருது அப்படின்னு கேட்கறதுக்கு பதில், நீ முன்ன இந்த பிரச்சனை பண்ணிருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பதிலா அவங்ககிட்ட இருந்து வரும். அப்ப அதுக்கு என்னங்க தீர்வு அப்படிங்கிறது தான் அந்த வினையை ஒழிக்கிறதுல நாம செய்யற வேலை. வினையை ஒழிக்கிறதுக்காக நம்ம அதை கேட்க மாட்டோம். நமக்கு என்ன கேட்போம்னா, எது நடக்கலையோ அதை நடக்கிக்கிறதுக்காக தான் நாம கேட்போம். இப்ப நாம போய் வினையை ஒழிக்கிறதுக்காக போன பிறப்புல என்ன பாவம் பண்ண, இப்ப நான் எனக்கு அந்த அதுக்கு நான் சித்து பிடிப்பாங்கன்னா நம்ம பண்றது இல்ல. இந்த பிறப்புல எதனால எது ஒண்ணு நடக்கலையோ அந்த நடக்க வைக்கிறதுக்கு தான் அதை கேட்கிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம வினையை தீர்த்துக்கிறதுக்கு யாரும் கேட்கல. இது வரைக்கும் கேட்ட மாதிரி நமக்கு வரலாறு இல்லை. ஆனா நடந்து இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு அது ஒரு பதிலா மட்டும் அவங்க சொல்லுவாங்க. அவ்வளவுதான் விஷயம். அதனாலதான் இதுல கொஞ்சம் ரொம்ப ஆழமா நீங்க நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வினையை, அதுக்குள்ள தெளிவு அல்லது அதுக்கு ஒரு திட்டவட்டமான முடிவு அப்படிங்கிறத சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உங்களுக்கு வெளியில சொல்ற விஷயம் இல்லை அப்படிங்கறதுதான் முதல் முடிவு. அதாவது வெளியில சொல்ற விஷயம் இல்லைன்னா பொதுவுல சொல்ற விஷயம் இல்லை. எது? வினையை பத்தி நீங்க. அதனாலதான் திருவள்ளுவர் என்ன பண்ணாரு, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியம் கேடும் நினைக்கப்படும் ஏன் சொன்னார் அப்படின்னா, அது எல்லாருக்கும் தெரியுற மாதிரி சொல்ல முடியாதுப்பா. நல்லவன் ரொம்ப வருத்தத்துல இருக்கிறான், பிரச்சனையில இருக்கிறான் அப்படின்னா உங்க எல்லாருக்கும் சொல்ற விஷயம் இல்லை. அது அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் வேணும்னா நாங்க பேசிக்கிறோம், அவ்வளவுதான். கெட்டவன் நல்லா இருக்கிறான்னா அதையும் நமக்கு பொதுவுல சொல்ல போறது இல்லை, அதுவும் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு அர்த்தம். அதுதான் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியம் கேடும் நினைக்கப்படும். இது மூணாவது மனுஷனா இருந்து பார்த்து சொல்றது. இப்ப திருக்குறள், இந்த திருக்குறள் மூணாவது. இப்ப நான் இருந்துட்டு அடுத்தவங்களை பார்த்து சொல்றதுதான் இது. நீ பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. சரி, இப்ப பிரச்சனைக்கு உள்ளவனே கேட்கிறான், இப்ப நான் ஏங்க இப்படி இருக்கிறேன் அப்படின்னு அவரே கேட்கிறான். அவருக்கு என்ன பதில்? இப்போ பிரச்சனைகள் இருக்கிறவனே நம்மளை கேட்கறான், இந்த வினை இவ்வளவு வாட்டுது, அதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு பதில் ஔவையார் பாட்டு. இது மாதிரி நான் சொல்லலை, அது சொல்லியிருப்பேன். ஆனா இங்க அவர் விரிவா சொல்லலை. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா, பொருந்துவன கோமின் என்றால் போகா, இருந்து ஏங்கி நெஞ்சம் புண்ணாக நெடுந்தூரம் தாம் நினைந்து துஞ்சுவதே மாந்தர் தொழில். அதாவது இந்த பாட்டு தான், அதாவது கொஞ்சம் கூட சமரசம் பண்ணிக்கலாம உண்மையை சொன்ன பாட்டு. அதாவது ஔவையார் எழுதுனா நல்வழி. சமரசம்னா உங்களுக்காக ஒண்ணு, அடுத்தவங்களுக்காக ஒண்ணு தெரியுங்க, அதான் ஒண்ணு இல்லைங்க, சரியா இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சமரசமா எதுவும் சொல்லாம உண்மைய கொஞ்சம் கூட பூச்சி மெழுகாம சொல்ற ஔவையாரோட நல்வழி பாட்டு இது. வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா. நீ எவ்வளவுதான் வருத்தப்பட்டு நடக்காததுக்கு முயற்சி பண்ணாலும் அது நடக்காது. பொருந்துவன போமின் என்றால் போகா. உனக்கு எது இருக்குதோ சேருமோ அதை போகனாலும் போகாது.
இருந்து ஏங்கி நெஞ்சம் புண்ணாக நெடுந்தூரம் தாம் நினைந்து துஞ்சுவதே மாந்தற்கு. அதாவது மனசு புண்ணா போய் இது நீளமா நினைச்சு அதை பத்தி ஒரு பெருமூச்சு விட்டுட்டு உட்கார்றதான் அவன் வேலை, வேற ஒன்றும் வேலை இல்லைங்கிறான். மனசு நொந்து நூலை அப்படின்னு இருக்கிறது தான் உன் வேலையை தவிர அதுல நீயா ஒன்றும் பண்ண முடியாது. இது ஔவையாரோட பாட்டு, சாதாரண பாட்டுலாம் இல்லை, மிகப்பெரிய அளவுக்கு இந்த உலகத்துல இந்த உண்மையை கொஞ்சம் கூட சமரசம் பண்ணிக்காம சொன்ன ஒரு பாட்டு, நல்வழி 5வது பாட்டு. எதுக்கு நான் இங்க சொன்னேன் அப்படின்னா, இந்த கொலை பொய் இதெல்லாம் சொல்ல போறோம்ல, இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது சொல்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது அந்த பட்டியல் வேகமா முடிஞ்சிடும், அது ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை. இது கொலைன்றாரு, இது பொய்ங்கிறாரு, பொய்யை வச்சுக்கிட்டு எல்லாம் ஒன்னோட ஒன்று எப்படிலாம் உள்ள பூந்துக்குங்கிறாரு. இதெல்லாம் ஒரு மெத்தடாலஜினா இருக்கும். இன்னும் பாம்பசாமி உங்களுக்கு நினைக்க தெரியும். இப்போ இன்னைக்கு நம்ம வரும்போதே பார்த்தீங்கல்ல, நான் பிறப்பு நிலத்தை போன வாரம் சாமி தவம் இருந்து அந்த உபதேசம் வாங்கிட்டு வெளியே வர நாள் பார்க்கணும்ல, அங்கதான் என்ன சொல்றாரு, எனக்கு சத்தியமாக கை கூடிச்சு, எங்க கூடிச்சு, பிறப்பு நிலத்தில கூடிச்சு அப்படின்னு சொல்ற பாம்பசாமி தான் இந்த தன்னுடைய வரலாறு எழுதுற அந்த எது திருவருள் செயல் ஞாபகம், அந்த ஸ்ரீமத் குமாரசாமியம் நீதி விழைந்து இரங்கல் எழுதுறாருல, என்ன எழுதுறாரு, பொய்களா பல வரைந்துள்ள முறைகளின் பொலிவுடை புடவி இதுன்னு எழுதுறாருல. இங்க இந்த பொய்யை பத்தி தானே தொடங்குறாரு மாபாதகத்தில் முதல்ல. அவருக்கே இந்த உலகத்துல இருக்கிற ஞானம் இந்த முறையை பார்த்தா எல்லாமே பொய்யா தெளிவா ஒரு படம் போட்டு காட்டுன மாதிரி உலகம் தெரியுது. அவரு உலகமே பொய்யா பாக்குறாருன்னா என்ன அர்த்தம்? உலகம் பொய் கிடையாதுங்க, உலகத்துல இருக்கிற எல்லாமும் இவ்வளவு நாம ஒன்று கூட நேர்மை இல்லையே அப்படிங்கிற மாதிரி பாக்குறது. நீங்க உடனே சங்கரது மாதிரி உலகம் நாம பொய்லாம் இங்க கதப்பாடக்கூடாது, அது இல்லாது. நம்ம நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லையே, இவ்வளவு மோசமா அப்படின்னு நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி அவர் இந்த உலகத்தை பாக்குறார். அதனாலதான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்காக மெய் நோக்குதல் அறிவு பல்லாயிரம் விளம்பினும் தமது கபட கைகள் நீட்டுவர் அப்படின்னா சொல்றாருல. நீங்க எவ்வளவு பேசினாலும் தம்முடைய நயவஞ்சகமான கரங்களைத்தான் தருகிறார்கள்னு சாமி பாடுறாருல்ல. இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அருளாளர்களுக்கே இதான் நிலவரம்ன்றான். அதாவது அவர் இந்த குமாரசாமியத்தோட கடைசியில பாடுறாருல, கடைசியில பாடும்போது நீதி விளைந்திரங்கள்னு பேசுறார் சாமி கிட்ட, முருகப்பெருமான் கிட்ட. நான் நீதியை உங்ககிட்ட விருப்பப்பட்டு கேட்கிறப்பா, அதுதான்பா என்னோட பிக்சர்ன்னு கேட்கிறாரு. அதானே நீதி விழைந்து இரங்கல். அப்போ கடைசி ஸ்ரீமத் குமாரசாமியத்துல அவர் அசோக சாவாசெல்லாம் பாடின பிறகு கடைசியில ஒரு இது குமாரசாமியத்தினுடைய கடைசி பகுதி. அங்க ஒரு மகான் இந்த மாதிரி ஒரு பாட்டை வைக்கிறாரு அப்படின்னா, இதுதான் இந்த மாப்பாடகத்துல இருந்து வெளியே வர்றதுக்கான விஷயம். இவர் இப்படியாச்சா அந்த பக்கம் இன்னொருத்தர் நம்ம வள்ளலார் படிப்போம்ல, நேற்று கூட சொன்னேன். வள்ளலார் விஷயம் என்ன அப்படின்னா, ராமலிங்க அடிகளார் அவர் சித்தியர்னு கேட்டவுடனே உங்களுக்கு ஒரு ஆள் ஞாபகம் இல்லை, தொழுவூர் வேலாயுத முதலியார். இன்னொருத்தர் கல்பட்ட ஐயாம்பாங்க, அவர் வேற. தொழுவூர் வேலாயுத முதலியார் கூட தான் இருந்தார். அவர் வள்ளலார் மறைவுக்கு பிறகு சென்னைக்கு வந்துடுறார், மாநில கல்லூரியெல்லாம் வேலை பார்க்கிறார். அவர் ஒரு நூல் எழுதுறார். என்ன நூல் தெரியுமா? சங்கரர் வரலாறு, ஆதிசங்கரர் வரலாறு எழுதுறார். அதாவது வள்ளலார் ராமலிங்க அடிகளாரின் நண்பர் தொழுவூர் முதலியார் வேலாயுத முதலியார் எழுதிய ஆதிசங்கரர் வரலாறுன்னு அந்த நூல் இப்பவும் கிடைக்கும். இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, வள்ளலார் காலத்துல அந்த மாதிரி ஆளுங்க வந்துதான் நான் எப்படி ஆகியிருப்பேன் சொல்லுங்க பார்ப்போம். அதாவது வள்ளலாருங்கிற ஒரு பெரிய கொள்கையாளர், மரணமில்லா பெருவாழ் இவ்வளெல்லாம் பேசணும் ஒரு ஆள்கிட்ட இருந்து கடைசியா அவர்கிட்ட கடைசிக்கு அதுக்கு பிறகு வந்த ஒரு ஆளு சங்கர வரலாறு எழுதுறாருன்னா அவர் எவ்வளவு முட்டாளா இருந்திருப்பார். பெரிய அதிகாரி தானே நம்ம படிக்கிறோம். அப்போ இதெல்லாம் நீங்க பார்த்தா இதுக்கு என்ன வடிவம் கொடுப்பீங்க? நீங்க அதேதான் பாம்பசாமி பேசுறோம். இந்த உலகத்தை பார்த்தா தம்முடைய கபட கைகள் ஆயிரக்கணக்கா நீட்டுறவங்களதான் இருக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்பா அப்படிங்கிறாருல. பொய்களா இருக்குது இந்த உலகம் பாடுறாருல. அப்ப இந்த மாபாரதத்துக்குள்ள இந்த பொய்ங்கிறது பத்தி நான் சொன்னா
அது ஒண்ணு வாயில வந்துடுது அப்படின்னா நீ எவ்வளவு நாள் செஞ்ச தவமும் தொலை அப்படிங்கிற. இது என்ன இது போடுற இதுல வந்து யாராவது அப்புறம் வாழ முடியுமா? அப்புறம் நான் சொல்றதுக்கே நீங்க வாழ முடியாதுங்கிறீங்க. அப்புறம் இவர் சொன்னது நீ பொய் எப்படியாவது வாயில வந்துடுது அப்படின்னா உன்னுடைய வாழ்நாள் தவம்லாம் தொலைஞ்சு போயிருப்பா அப்படிங்கிற. அந்த பாட்டுக்கு அர்த்தம். இன்னும் இதுக்கு மேல பாதகம்லாம் அப்புறம் வச்சுக்குவோம். அந்த சாதாரணமா தொடக்கமே இது இருக்குது. இந்த தொடக்கத்திலேயே இந்த விஷயத்தை அவர் முன்வைக்கிறார். நான் அதை எப்படிலாம் கொண்டு போறேன் அப்படின்னா இன்னும் அந்த வினையிலேயே நான் நிக்கிறேன். இப்போ இதை பத்தி நம்ம அப்புறம் விரிவா படிப்போம். ஆனா வினையிலேயே நிக்கிறதுல என்ன பேச வர்றாங்க உங்களுக்கு புரியல. இந்த காரண வினை காரிய வினை எல்லாம் பேசணும் பாருங்க. அதுக்குள்ளேயும் நம்ம வாழ்க்கையில என்ன தெளிவு இருக்குது. இப்ப கடைசி வரைக்கும் பாம்பன் சாமி கடைசியில இந்த உலகம் பொய்யா இருக்குப்பா அப்படின்னு ஒரு ஆளு வந்து முருகப்பெருமான் அனுபவிச்சுக்கிட்டு அவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு உலகத்துக்கு பெரிய உதவி செஞ்ச ஒரு மனிதர் வந்து சொல்றாருல்ல. இதோட அதாவது கணம் அல்லது அதோட அந்த பலு உங்களுக்கு தெரியுதான்னு கேட்கிறேன். இதேதான் வல்லதா இருக்கான். அவர் வந்து அதுக்கப்புறம் மனத்திறாரு, இவர் ஓடி வர்றாரு. அதாவது உங்களுக்கு தெரியும், நான் இங்க உங்களுக்கே எவ்வளவு சொல்லியிருக்கிறேன். சங்கர கொள்கை எந்த இடம், அதை நீங்க அதை ஏமாறலாமா ஏமாறக்கூடாதான்னு நான் பல நாட்கள் இங்க சொல்லியிருக்கிறேன்ல. இப்ப வள்ளலாறு வந்து நான் ஒரு கொள்கை இப்படி பேசுறேன்பா அப்படின்னு எவ்வளவு தெளிவா அந்த கொள்கை பேசினாரு. பக்கத்துல வச்சிருந்த அவர்கிட்ட இருந்து வெளியே வந்த ஒரு ஆளே தமிழ்நாட்டுக்கு, அதாவது தமிழ் அந்த தமிழ் விஷயமா கொள்கை திருஞான சம்பந்தரை வச்சுக்கிட்டு பேசுற இந்த இடத்துல இவ்வளவு பெரிய விஷயத்துல மறுபடியும் ஆதிசங்கர வரலாறு ஒருத்தர் எழுதுறாருன்னா அவருக்கும் கொள்கைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? ரொம்ப எளிமையா கேள்வி தெரியுது. ஆனா எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு பாருங்க. அப்போ இந்த நாட்டோட நிலவரம் இதுதான் பாக்குறாரு. ஓஹோ, இந்த உலகமே பொய்யா இருக்குன்னு என்ன அர்த்தம்? ஏதோ நீங்க பொய் பேசுறாங்க உடனே அவர் பொய் சொல்லிட்டாருங்க, அதுல இல்லாது இந்த உலகமே இது என்ன இவ்வளவு மோசமா இருக்குது, இவ்வளவு நாளா இவங்க உண்மையிலே இல்லையா, இதுக்குள்ள வரவே இல்லையா, அதிர்ச்சியா இருக்குது அப்படின்னு தோணும்ல. அதுதான் இது முதல் தொடக்கம். எது இந்த பொய்ங்கிறத தொடங்க வைக்கிறதே இதுதான். நீங்க ஏதோ வந்து அவர் பொய் பேசிவிட்டார், அதனால பொய் பேசிவிட்டார்னா என்ன வரும்? அப்புறம் பொய் பேசுறதுன்னா என்ன? உடனே நமக்கு திருக்குறள் வந்து ஞாபகம் வரும்ல. என்ன ஞாபகம் வரும்? பொய்யில பொய்மையும் வாய்மையிடத்த குறை தீர்ந்த நன்மை பயக்குமெனின். அதே மாதிரி இன்னொரு திருக்குறள், தன்னெஞ்செறிவது பொய்யற்க பொய்த்ததின் தன்னெஞ்சே தன்னை சுடும். திருக்குறள் நல்லாதான் இருக்கும். அது என்ன டெக்னிக் அவர் பயன்படுத்துறார் திருவள்ளுவர்னு கேட்டீங்கன்னா, உன் நெஞ்சார போய் சொல்லுவியா சொன்னா அது உன்னை சுற்றும்பா அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நெஞ்சுக்கு தெரியாம ஒரு வேலை நம்ம அறிவு நாம பேசுறோம் படிக்கிறோம் எழுதுறோம் அப்படின்னா நெஞ்சுக்கு தெரியாம எந்த வேலையும் செய்ய முடியாது. நெஞ்சுனா இது இந்த கூடு இல்ல. நாம அறிவாளியா இருக்கிறதுக்கு நிறைய வேலை செய்யணும் பாருங்க. அதுக்கு உதவுற கை கால் மாதிரி ஒரு கருவி நெஞ்சு. அது சித்தம் நாம தத்துவத்துல படிக்கணும்ல, அதான் நெஞ்சுன்னு வச்சுக்கிறேன். அது வேலை செய்யாம நீங்க பேசவும் முடியாது, எழுதவும் முடியாது, சொல்லவும் முடியாது. அப்ப அதுக்கு தெரியாம ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமா? அப்படி ஒண்ணு கிடையாது இல்ல. அதனால அவர் என்ன பண்றாரு, தன் நெஞ்சு அறிவது பொய்யா இருக்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ முடியாது அப்படிங்கிறது தான் அப்படி சொல்றது. அதே மாதிரிதான் பொய்மையும் வாய்மையிடத்த குறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, அதுல ரெண்டு விதமா கருத்து. ஒண்ணு, பொய் என்னைக்கும் கொஞ்சம் கூட குற்றம் இல்லாத ஏதோ தராது, நன்மையை தராது. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்ப நீங்க தெரியுறீங்களா, நீங்க சொல்றது சரிதான் சார், நீங்க சொல்றது கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க வந்தாதான் சார் நடக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. என்ன அர்த்தம்? நடக்காதுன்னு தான் அர்த்தம். கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க வந்தா அது நடக்கும் சார், போயிட்டு வரேன் சார் அப்படின்னு போறீங்கன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன அர்த்தம்னா அது நடக்காதுன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் பொய்மையும் வாய்மையிடத்த குறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் அப்படின்னு அர்த்தம். என்றால் பயக்குமானால் இது ஓகே அப்படின்னு அர்த்தம். சரி, இதை விட்டுருங்க. இது வந்து அதாவது தெளிவான முடிவு அது. ஆனா அதுல ஒரு சின்ன இடம் இருக்குது. என்ன இடம்னா, இந்த உலகத்துல வாழற நமக்கு எது மெய் பொய்ன்னு தெரியாது. அதனாலதான் குருஞான சம்பந்தர்லாம் பேசும்போது
பொய்யாக தோன்றிவிடும் மெய்யாக தோன்றாத போது, மெய்யாக தோன்றிவிடும் பொய்யாக தோன்றாத போது புரிஞ்சுக்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் போடுவார். இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு பொய்யா தெரியாது, எது மெய் தெரியாத வரைக்கும், மெய்யா தெரியும் இது பொய்ன்னு தெரியாத வரைக்கும் அப்படின்லாம் அவர் மாற்றி உங்களுக்கு புரிய வைப்பார். இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாம உலகத்துல அடுத்தவங்களோட பழகிறதுல தானே மெய் பொய் இதெல்லாம் ஒரு பட்டியல் கொடுக்குறோம். அதான விஷயம். அடுத்தவங்களோட பழகிறதுல மெய் பொய் இப்படிதானே சொல்றீங்க, வேற எதையாவது இருந்தாது மெய் பொய் அப்படிங்கிறத. இப்ப நீங்க உலகத்துல பார்த்து உலகம் உருண்டையா சதுரமா தட்டையா இந்த மாதிரிலாம் சொல்றதை பத்தி இப்ப நமக்கு பிரச்சனை இல்லை. இப்ப அது எதுக்கு பிரச்சனை ஆகுது? உலகம் தட்டை என்று சொல்லி நீங்க அதுல ஒரு நினைச்சுக்கிட்டே ஆகாயமானத்தை ஓட முடியாது. உலகம் நீள்வட்டம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கின பிறகுதான் ஆகாயமானத்தை எப்படி ஓட்டலாம் அப்படின்னு கணக்கு போட முடியும். அதாவது இந்த உலகத்தை பூமியை கடக்கிறது, இந்த எல்லையை கடக்கிறது, எல்லாம் அந்த சரியான கணக்கு இருந்தாதான் அடுத்து எதை பண்றீங்க அதுக்கு மேல செயலாற்ற முடியும். அப்ப நான் சொல்றது சரின்னா தான் அதை வச்சு இன்னொரு வேலை நடக்குது இல்ல. அப்ப நான் பேசுறது மெய், நான் சரியாதான் இருக்கிறேன் அப்படின்னா தானே அடுத்த வேலை நடக்குது. அப்ப என்ன அர்த்தம்? பொய் மெய்க்கு தொடர்ந்து என்னுடைய வேலை அல்லது என்னுடைய செயல் தொடர்ச்சியாக நிகழ்த்தப்படுமானால் அதுக்கு எது உதவுது? மெய் உதவுது. அவ்வளவுதானே. அதுதானே நீங்க பொய் பேசாதீங்கன்றாங்க. அது இது அது தொடர்ச்சியா போறதுக்கு உதவுல இல்ல, அங்க எங்கேயோ ஏமாந்துடும் அல்லது தப்பா போகுது, அதுதானே அதுல பிரச்சனை. அப்ப தொடர்ச்சியா இயங்காத ஒண்ண பொய் தருது தானே. அதேதான் இது நம்ம உறவுல அவர் பொய் சொல்லிட்டாரு, இவர் மெய் சொல்லிட்டாரு. நாம இந்த உலகத்துல பழகிறதெல்லாம் எதுல? நாம கொண்டு கொடுத்து எதிர்பார்த்து வாழற இந்த விஷயத்துல இதோட அடிப்படை நான் எது தொடர்ந்து பயணப்படுறதுல பிரச்சனை வருது. அவ்வளவுதான். இதே மாதிரிதான் கொள்கை, இதே மாதிரிதான் கடவுளை அடைகிற விஷயம், இதே மாதிரிதான் நீங்க அருளாளர்களை புரிஞ்சுக்கிறது. அதுக்கு இது உதவுது அப்படின்னா இப்ப நான் எதுக்குள்ள இதோட என்னது ஒன்னோட ஒண்ணு அது சேர்ந்து வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது. இதுதான் அந்த நம்ம வாழ்க்கையில நீங்க பொய் பட்டியல்ங்கிறதுலாம் அப்புறம் வச்சுங்க. இப்ப நம்ம வினையோட சேர்த்து நான் நீங்க புரிய வைக்கிறேன். அந்த பட்டியல் மொத்தத்தையும் நான் ஒரே நாள்ல அதை உங்களுக்கு சொல்லிடுறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த வினையோட சேர்த்து நாம பேசும்போது அத இப்போ நம்ம பொய் பேசலப்பா, நாங்க உண்மைதான் பேசுறோம். இப்ப மகாபாரதம் பத்தி இது ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது அப்படின்னு நாம ஏன் படிக்கணும்? தேவை இல்லை. நாம போன பிறப்புலதான் போய் சொல்லிருக்கோம், இந்த பிறப்புல சொல்லல. அதனால அது போன பிறப்பு இல்லைங்க, போன பிறப்புல பண்ணதுதானே இப்ப படுற அவஸ்தை இருக்குது. இப்ப இதை எப்படிங்க ஒழிக்கிறது? இது எதனால இது வந்தது? இப்ப உங்களுக்கு பழைய வரலாறுலாம் படிப்பீங்க. பொய் சொல்லிட்டான் அதனால அவன் நரகத்துக்கு போயிட்டான், அல்லது பொய் சொல்லிட்டான் அதனால அவனுக்கு இது நடக்கல. இந்த மாதிரிலாம் நிறைய கதைலாம் உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பாங்கல்ல. புராண வரலாறுலாம் அதுக்கு தானே வச்சிருக்கிறோம். இவனுக்கு இந்த இடத்துல இவன் போயிட்டு வந்தான், இந்த இடத்துல இவன் உண்மையா நிக்கல, அதனால இவனுக்கு இந்த இடத்துல யாரு நம்ம கிருஷ்ணன் வரைக்கும் ராமன் வரைக்கும் யாரு அதெல்லாம் எங்க போய் சொன்னாங்கன்னா சொல்லல. அதாவது நீங்க புராண மாந்தர்கள்ல எந்த இடத்துல கிருஷ்ணன் போய் சொன்னாரு, எந்த இடத்துல தர்மரை போய் சொல்ல வச்சாருன்னா நீங்க கதை படிக்கிறீங்கல்ல. அப்ப எதுக்கு படிக்கிறோம்? அதை அவங்க போனதுல முழுசா நேர்மை இல்லை அப்படிங்கிறதுக்கு தானே இந்த புராணத்தெல்லாம் தொகுத்து சொல்றீங்க. அதே மாதிரிதான் நம்ம நாயன்மார்கள் வரலாறு படிக்கும் போதும் சுந்தரர் பாட்டை கையில் எடுத்துன்னு யார் தப்பு பண்ணாலும் இவன் என்ன பண்றாரு? கடவுளே பிழையை பொறுத்துக்கிறாரு. குற்றமே செய்யணும் குணம் என கருதும் நின் கொள்கை கண்டு உன் குறைகள் அடைந்தேன். யாரு? கண்ணப்பன், யாரு திருஞான சம்பந்தர், யாரெல்லாம் தப்பு பண்ணாலும் அது குணம்னு ஏத்துக்கிறாரு கடவுள். இதை நான் பார்த்துதான் நீ எப்படியாவது என்ன கடை சேர்த்துவன், நான் உன்னுடைய திருவடியை அடைந்தேன்னு சுந்தரர் சொல்றார். அதுக்கப்புறம் தான் வல்லல் பெருமான சொல்றார், குற்றம் செய்வது எனக்கு இயல்பே குணமா கொள்வது உனக்கு இயல்பே குற்றம் பலவாய் இனி பிரியேன். அவர் பாடுறார் வல்லல் பெருமான். இப்ப குற்றம் அப்படிங்கிறது நம்மோட சேர்ந்த விஷயம் அப்படின்னு நம்ம அதுக்கு என்ன பண்ணிடுறோம்? தெளிவா நம்மோடைய நாம அதை ஏத்துக்கிறோம். சரி பரவாயில்ல, இதை ஏத்துக்கின பிறகு இது இப்ப நாம பண்றதா இல்லையா, பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு விஷயத்தை நாம தொடர்ந்து போறதுக்கு முன்னாடி இப்ப நடந்ததுக்கு எது காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்றப்பதான்
ஓஹோ நான் போன பிறப்புல பண்ண தப்பு அப்படிங்கிறது தான் பூர்வ காண்டம், அதுதான் பூர்வ ஜென்மத்து விவரமா ஜோதிடர்கள் சொல்றது அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ அதுல இருந்து விடுதலை அடையறதுதான் இந்த பிறப்பு, அதானே? அதுல இருந்து விடுதலை அடையறதுதான் இந்த பிறப்புன்ன உடனே அதுக்குதான் நான் ஔவையார் பாட்டை படிச்சு காட்டேன். பிறப்பு விடுதலை அடையிறதுக்கு ஔவையார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்ன படிச்ச, ஒன்னும் தேவைப்பா, நீ நெஞ்சம் புண்ணாக நெடுந்தூரம் தாம் இணைந்து அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா, உட்கார்ந்துட்டு அதை பற்றியே நினைக்கிறதுங்கிறது ஒரு இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு பொருளா இருக்கும். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நாம இதை யூஸ் பண்ணோம், ஒன்றும் நாம தப்பு பண்ணல, இது மாதிரி ஒரு விஷயம் வந்தது, இந்த அளவுக்கு நாம அதுல ஒன்றும் வேணாம்னு சொல்லல, வேணும்னு சொல்லல, அல்லது இது சரின்னு சொல்லல, தப்புன்னு சொல்லல, நாம எந்த பழிபாவத்துக்கு அதுல ஆள் இல்லை. ஆனா இப்படி ஒரு விஷயம் நம்மளுக்கு சேருது. சரி, நாம அதுல என்ன பண்ணோம், இதுல என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்தா, எந்த இடத்துலயாவது நீங்க முட்டுப்படாம நிக்கிறீங்களா அப்படின்னு எல்லாரும் அவங்க விஷயமா ஆராய்ச்சி பண்றதுதான் அவங்க என்ன சொல்றாங்க, நெஞ்சம் புண்ணாக நெடுந்தூரம் தாம் இணைந்து. இது எது தெரியுமா சொல்றேன், இந்த பொய் வரலாறுல பெரிய வரலாறு யாரோட வரலாறு, நம்ம தலைவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட வரலாறு. உங்களுக்கு நல்ல ஞாபகம் இல்லை, கடவுளை வச்சுட்டு அவர் கடவுளையே பொய் சொல்ல சொல்றாருல்ல, நம்ம நமக்குள்ளதான் பொய் சொல்லிக்கிறோம். அவர் கடவுளையே பொய் சொல்ல சொல்றாருன்னு ஒரு வரலாறு படிக்கிறோம்ல, அந்த வரலாறு தானே பெரிய வரலாறு. இப்ப அவர் வரலாறு உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும், சுந்தரர் அந்த அம்மாவை சங்கிலியார கல்யாணம் பண்றதுக்காக கடவுள்கிட்ட, நீ நாளைக்கு காலையில நான் கல்யாணம் பண்ணும்போது கோயிலுக்குள்ள இருக்காத, மகிழ் பக்கத்துல மகிழ் மரத்தடியில போயிரு, நான் முன்னாடி சத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. கடவுள் என்ன பண்றாரு, அந்த அம்மாகிட்ட நாளைக்கு நீ அங்க வாங்கிக்கணுமா இங்க வாங்காத அப்படின்னு அவங்க கிட்ட போய் சொல்லிடுறாரு. அவங்க என்ன பண்றாங்க, மகிழ மரத்தடிக்கிட்ட நீ சத்தியம் பண்ணா போதுன்னு காலையில கல்யாணம் சொல்லி அங்க சத்தியம் வாங்கிடுறாங்க. இப்ப என்ன தெரியுது, இதுல பொய் மெய்ங்கிறதுதான் இருக்கட்டும், நீ அங்க வாங்காத இங்க வாங்க, இங்க வாங்காத அங்க வாங்க, 1000 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போய் சொன்னாலும் தெரியாத போய் சொன்னோம். இதுதான் அது அர்த்தம். கடவுளுக்கு முன்னாடி வாங்குறது அப்படின்னு அர்த்தம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நீ தெரிஞ்சு போய் சொன்னாலும் தெரியாம போய் சொன்னாலும் அது என்ன அர்த்தம், அது பொய்யில தான் வரும் அப்படின்னு அர்த்தம் இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அந்த சத்தியம் பண்ண பிறகு கடவுள் என்ன பண்றாரு, அவர் அந்த ஊர் எல்லையை விட்டு நீங்கின பிறகு கண்ணை பிடிங்கிறார். இது பொய் சொன்னதுக்கு தண்டனை அப்படின்னா அந்த வரலாறு நேரா படிக்கிறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க இந்த வரலாறுல இப்ப சுந்தரர் என்ன தப்பு பண்ணாரு, அவரு ஏன் இங்க வரணும், அவரு ஏன் அந்த அம்மாவை பார்க்கணும், இவர் ஏன் கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்கணும், இதுல ஏன் கண்ணை போடணும், இது ஏன் இது ஒரு விஷயம் வந்தது அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் கிடைக்கும். இங்கதான் நம்ம அறிவு புலவர் விளக்கம் ஆராய்ச்சி அவங்க பட்டிமன்றம்லாம் நடக்குது. இது கதையை விட்டுட்டு இப்ப நம்ம விஷயமா ஒரு பிரச்சனை இதே மாதிரி நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா திட்டி போடணும். என்னன்னு, இந்த இடத்துல நானா தப்பு பண்ணணும், இந்த இடத்துல இப்படியே வம்பு மாட்டுச்சு, இந்த இடத்துல நான் எந்த மாதிரி எச்சரிக்கையா இல்லை, அல்லது நான் படித்த நூல் எனக்கு ஏன் உதவல. இப்படி வச்சுக்கலாம், ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, வாரம் ஒரு ஜோதிட முக்க வாங்கி படிச்சுட்டு இந்த வாரம் இவ்வளவு பிரச்சனை வருமா, அதனால இதெல்லாம் நம்ம தேவையில்லாம என்ன பண்ணக்கூடாது, மாட்டக்கூடாதுன்னு எச்சரிக்கையா இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். அவர் எப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவர் ரொம்ப எச்சரிக்கையா இருக்காருன்னா கடவுள் பார்த்தாரு இந்த வாரத்துல அவனுக்கு இந்த புக்கு கிடைக்காம பண்ணிடுவோம் அப்படின்னு அவர் பண்றாருன்னு மாட்டத்தானே செய்யலாம். ஒரு உதாரணத்துக்கு அவன் படிச்சாலும் எச்சரிக்கை இருந்து ஒன்றும் தப்பிக்கலாம் முடியாது. நீ நேரா சொல்லி இப்படிலாம் தப்பிக்கணும்னு சொன்னாலும் அவன் தப்பிக்க முடியாது, அது வேற விஷயம். ஒரு உதாரணத்துக்கு அப்படியே நடக்கும், இவ்வளவுதான் விஷயம். ஆனா நான் சொல்ற வரலாறுல ஒரே இதுக்குள்ள நீங்க பட்டியல் என்ன போட்டுக்கணும், நான் இந்த வேலையை இப்படி செஞ்ச அல்லது இப்படி கேட்கறேன். இப்ப நீங்க இது ஏதோ இந்த உலகத்து பிரச்சனை, இப்ப நீங்க கோயில்ல சாமி கும்பிட்டு கேட்கறதா மட்டும் நினைக்காதீங்க. இந்த பெரிய பிரச்சனையா ஒண்ணு இருக்கும், உங்களால மாற்றிக்க முடியாத மாதிரி ஏதோ ஒண்ணு, அந்த பிரச்சனையில இது தெளிவா உங்களுக்கு, அதாவது நீங்க நீளமா நினைச்சு பார்த்து அதுல ஒன்னும் பண்ண முடியாம உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு உதாரணம் அதுலதான் கிடைக்கும். மற்றதுல எல்லாம் அது நேரம் உங்களால புரிஞ்சிக்க முடியாது. அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நாம தெளிவா, அதாவது உங்களுக்கு ஒரு வேலை அது வரலன்னு வச்சுங்களேன்,
புள்ளி நீங்க இப்படி கேட்கலாம், சார் எங்களுக்குலாம் அவ்வளோ பிரச்சனைலாம் இல்லை சார், நாங்கள் ஏதோ சாமி வந்து தொடக்கத்துல இருந்து வரோம் பொங்குறோம் ஏதோ போயிட்டே இருக்கிறோம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்றவங்களுக்கு எனக்கு ஒன்றும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க இப்பதானே கும்பிட வந்துக்கிறாங்க, கடவுள் ஞானம் கொடுக்கணும்னு இப்பதானே வராங்க, ஞானம் கொடுக்குறப்பதானே இந்த பிரச்சனை தெரியும். இப்போ கணக்கு வழக்கு கழிக்குது, அவ்வளவுதான். ஞானம் கொடுக்குறப்பதான் பிரச்சனையே தெரியும் உங்களுக்கு, அதுக்கு முன்னாடி தெரியும். ஏன்னா பிரச்சனையே என்ன, அப்போ முடியலடாங்கிற பிரச்சனைக்கு அதை வச்சுதான் இங்க பேச்சே நடக்குது. அவங்களுக்கு தான் வினை கழிக்கிறத பத்தியே ஒரு ஆராய்ச்சி நடக்குது. மற்றவங்களுக்கு எல்லாம் இப்பதான் வந்துக்கிறீங்க, வாங்க உங்களுக்கு அதை நீ கேட்குறீங்க, நல்லா தான் உங்களுக்கு நாங்க வச்சிருக்கிறேன், நீ தப்பு வந்துட்டீங்க இல்ல சாமி கும்பிட்றீங்க, உங்களுக்கு என்ன செய்யணும் அடுத்தது, நான் நல்லா வச்சுக்கிறேன், இங்க வந்தீங்க சாமி கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், இல்ல சாமி நாங்க சாமி கும்பிடுவோம், எதுக்கா சாமி கும்பிடுவோம் அப்படின்னு அவரே கேட்டா என்ன பண்ணுவேன், நான் தான் உங்களுக்கு வேண்டியதை கொடுக்குறேன், அப்புறம் எதுக்கா இங்க வந்தேன்னு கேட்டா என்ன சொல்லுவான், இதுல பிரச்சனை வராத இருக்கணும் சாமி, இல்லப்பா நீ வந்துட்ட இதுல பிரச்சனை வராத இருக்கணும் அப்படின்னா அது நீ என்ன அர்த்தத்துல அதை கேட்கற, அதான் பிரச்சனையே கொடுக்கலையே, இதுல எப்படி பிரச்சனை வராம இருக்கும் என்னன்னு கேட்கறேன்னு அவர் கேட்டா என்ன பண்ணுவாங்க. அப்பதான் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு அதுக்குள்ள ஒரு கடமை ஞாபகம் வரும். கரெக்டா, ஒரு கடமை அல்லது சுந்தரருக்கு என்ன கடமை வந்ததுன்னா அங்க போனோம், எங்க திருவாரூருக்கு திரும்பி போகணும், வசந்த விழா பார்க்காம இருக்க மாட்டார். அதுதான் அவருக்கு பிரச்சனையே, கடவுளை கும்பிட்றதுக்கு அவர் அங்க போய் அவங்க வேற வழி இல்லாம கல்யாணமான சத்தியத்தை பாதுகாக்க முடியாம அவர் போறார். பிரச்சனை என்ன, கடவுள் தான் பிரச்சனை அவருக்கு, பிரச்சனை அவருக்கு அவர் கிடையாது, கடவுள் தான் அவருக்கு பிரச்சனை. அதனாலதான் நீங்க அந்த விஷயத்துல ரொம்ப நான் விளக்கம் சொன்னா இப்ப நீங்க கதையா போயிருங்கன்றதுதான் மறுபடியும் நம்ம விஷயமா வரேன். அதுலதான் இது பிரச்சனை இல்லாதவங்களுக்கு இல்லை. ஏன்னா வினை ஒழிக்கிறதுங்கிறது யாருக்கு அப்படின்னா வினை பிரச்சனையா தெரியுறவங்க, அவர்தான் தெரியும். அது முக்காவாசி பேருக்கு கண்டிப்பா அது தெரியும். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா உலகத்துல எதையாவது நம்ம இந்த மக்கள் சமூகத்துல வாழற மாதிரி நமக்கு கிடைக்கிற மாதிரி அந்த எல்லாரும் மாதிரி இருக்கணும்னு நினைச்சு வர்றதுல வினை தெரியாது. மற்றவங்கள மாதிரி எல்லாரும் மாதிரி நாம இருக்கணும், அவங்கள மாதிரி வந்து இந்த உலக சுகத்துக்குள்ள எல்லா லிஸ்டும் இருக்குது அப்படின்றவங்க எல்லாம் தெரியாது. நீங்க என்னங்க, நாமளே வந்து சாமி நம்மளை வழி நடத்தினா கூட நாம சிலத்துல அடங்க மாட்டோம், நாம நம்ம இஷ்டத்துக்கு சில வேலை பார்ப்போம். அப்புறம் சொல்லுவோம் அது சாமி என்ன நினைக்கிறாரு தெரியலங்க, அவர் போக சொல்றாரா வேணான்னு சொல்றாரா புரியலங்க, நான் தாங்க போனோம் அதானே சொல்லுவோம். போக சொல்றாரா அப்புறம் சொல்லிட்டு அப்புறம் என்ன வேலை இருக்குது, அப்புறம் உனக்கு என்ன வேலை இருக்குது. இப்போ சாமியை தான் நம்புறோம், அது போறாங்கிறாரா வேணாங்கிறாரா அது தெரியாது இல்ல, போன பிறகு தானே வேணாங்கிறாரா வேணும்னா அதுவே சாமி சொல்லியிருப்பாரோ எப்ப தெரியுது, அதுக்கப்புறம் அதுக்குள்ள புரிய வைக்கிறது, இதுதான் நடக்குது. அதேதான் அந்த வாழ்க்கைங்கிற பயணத்துல நாம இந்த மிதமா போறவங்களுக்கு அல்லது மிதமா கேட்கிற விஷயங்களுக்கு இது வராது. ஆனா அவங்களுக்கும் ஒரு விஷயமா மோதும் போது தான் இந்த பதில். எந்த பதில், இப்ப எல்லாருக்கும் இப்படி வச்சுக்கோமே, நீங்க கேட்கறதெல்லாம் மிதமா கொடுத்துட்ட பாக்குறேன், என்னத்துக்கு கொடுத்தேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பண்ணுவீங்க. இதுல நல்ல நீங்க 2-3 விஷயத்தை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க இல்ல, நாம இதை வச்சுதான் பாடம் நடத்துறோம். எதை வச்சு பாடம் நடத்துறோம்னா பாடம் நடத்துறதுன்னு இல்ல, இந்த கொள்கையை அனுபவிக்கிறோம். ஒண்ணு, நாம இந்த உலக சுகத்து விஷயமா நிறைவா ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சுன்னு இல்லாம இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே மறுபடியும் தொடர வேணாம் அப்படிங்கறதுதான் அருளாளர்கள் கேட்டதுதான். இந்த பிறப்பு வேணாம், இதுல இந்த மாதிரி பிரச்சனை வேணாம் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்களே எல்லாரும். அது என்ன அர்த்தம், அது என்ன அர்த்தம் அப்படின்னா நானு இந்த மாதிரி வாழற வாழ்க்கைங்கிறதே வீணா போனதா தெரியுது எனக்கு, இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாருமேலேயே நான் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு எப்ப தெரியுது, இந்த வாழ்க்கையோட முடிவான விஷயம் ஆராய்ச்சி பண்ணணுங்கிறப்ப தெரியுது இல்ல. இந்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்றவங்க என்ன பண்ணிடுவாங்க கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வரீங்க எல்லாரும் வரோம், சாமி கிட்ட நாம வந்து இவர் என்ன பாரு ஒரு கட்டத்துல இவ்வளவு விஷயம் சொல்றாரு, இதெல்லாம் எதுக்கு நமக்கு அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுங்க. இல்லைங்க இதெல்லாம் கேட்டுட்டு வரோம் போறோம், இதெல்லாம் ரொம்ப பிரச்சனையா இருக்குது, இதெல்லாம் எதுக்கு நமக்கு அப்படின்னு கேட்கிறான்ல ஒருத்தன், அவனுக்கு சமாதானம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல உலகத்துல எல்லா தத்துவமும் எப்படி போயிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தத்துவத்தை பத்தி முடிவே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தத்துவம் ஏன் சொல்றாங்க தெரியுமா, உங்களுக்கு ஏன் இந்த ஆன்மா கடவுளை பத்தி எல்லாம் சொல்றாங்க தெரியுமா அப்படின்னு நீங்க வெளியில இருந்து ஒரு நாத்திகவாதியோ அல்லது ஒரு கம்யூனிஸ்டோ கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க.
அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உங்களை ஏமாற்றி குறைக்கிறதுக்காக இது மாதிரிலாம் சொல்லிங்கிறாங்க அப்படின்னு நாத்திகவாதி சொல்லுவான். கம்யூனிஸ்டா இருந்தா உங்களை நல்ல அடிமையா வச்சுக்கிறதுக்காக என்ன வந்து இதெல்லாம் போதிக்கிறாங்கப்பா அப்படின்னு தெளிவா சொல்லுவான். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா எங்களுக்கு வேலை செய்யுங்கப்பா, உங்க உடம்ப பத்தி கவலைப்படாதீங்க, உங்க உயிர் வந்து நிலையானது, அதை கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அவருக்கு அடிமையா தெளிவா இருப்பீங்க. அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த தத்துவம் சொன்னாங்க அப்படின்னு ஒரு கம்யூனிஸ்ட் அழகா சொல்லிட்டு போயிடுவார். இதையே உங்களை வச்சு குறைக்கிறாங்கப்பா அப்படின்னு நாத்திகர்கள் வந்து வேற மாதிரி கொஞ்சம் அது நமக்கு நடைமுறையா புரிய வைப்பாங்க. இதுதான் இதை தவிர உங்களால என்ன பதில் சொல்ல முடியும், அப்படித்தாங்க தெரியுது அப்படின்னு தானே நீங்க சொல்லுவீங்க. அங்கதான் நாம இந்த இடத்துல யாரு தெளிவா நிக்க முடியும், இந்த இடத்துல யாரு தெளிவா நிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனைக்குள்ள உண்மையிலேயே கடவுள் இருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ள நினைக்கிறதுனால மட்டும்தான் இந்த இடத்துல தெளிவா நிக்கணும். அதுக்கு உதவுறதுதான் இந்த வினை பிரச்சனை தான். ஆனா அந்த பிரச்சனையில தான் இவங்கெல்லாம் நம்மள சொல்றாங்க, இல்ல நம்மளை ஏமாத்துறது தான்பா கடவுளை பத்தி சொல்றாங்க, நம்மளை வச்சு குழப்பினது தான் அவங்க சொல்றாங்க அப்படின்லாம் சொன்னான்ல, அது பொய். அதுக்கு மேல கடவுள் என்பது உண்மைதான் அப்படின்னு நினைக்கிறதுக்கே வினைதான் வரும். இப்ப எதுல எந்த பொய் முதல்ல தெரிஞ்சுது உங்களுக்கு, எந்த பொய் முதல்ல தெரியுது, நம்மளை வச்சு எல்லாம் குழப்பு நடத்துறாங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அது பொய்யா எப்ப தெரியுதுன்னா, நான் இந்த பிரச்சனையில வினையில முழுசா மாட்டிக்கிட்டு அடிபடும் போது தெரியுது. இதுக்கு நடுவுல எது இருந்தா அது தெரியும், இதுக்கு நடுவுல அது எது இருந்தா தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க படிக்கிறது தான் எது இருந்தா தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல, இந்த வினைங்கிற பேர்ல இது வருது அது வருதுன்னு அப்படியே பட்டியல் சொன்னா அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் உண்மையும் கிடையாது. நீங்க நேர்மையா இருக்கிறீங்க, ஒழுக்கமா இருக்கிறன்ற விஷயம் உங்களுக்குள்ள இருந்தாதான் இந்த வினையிலையும் கடவுள் இருக்கிறான் அப்படிங்கறத உங்களுக்கு சாட்சி ஆகும், இல்லைன்னா அதுவும் கிடையாது. அப்பதான் ஓஹோ இவங்க ஏன் நான் இதை இவ்வளவு தெளிவா உங்களுக்கு சொல்றேன்னா, இது ஏதோ நான் வந்து உங்களுக்கு ஒரு என்னது இந்த மகாபாரதம் படிப்பாங்கல்ல, அவங்க பேருனா இந்த பாகவதர் மாதிரி பேசல, இல்ல ஒரு பாகவதர் மாதிரி தான் இதெல்லாம் பேசணும்னு நினைக்க போறீங்க. இப்பதான் அவங்க வச்சிருப்பாங்க ஒரு அட்டை இந்த மாதிரி ஒரு டப்பா வச்சு உட்காந்துருப்பாங்க, ஒரு பக்கத்துல ஒரு பாட்டு பாடுற ஒருத்தர், நீங்க முன்னாடி பாடுவீங்க இல்ல பின்னாடி பாடுவீங்க, ஆனா அவங்க பக்கத்திலேயே பாடி நிற்பாங்க. இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இந்த மக்களை ஒரு ஒரு கட்டுப்பாட்டுங்க வைக்கிறது. ஒரு காலத்துல மகாபாரதம், இப்ப நீங்க வந்து மகாபாரதமும் ராமாயணமும் இங்க வரதா இந்தியாவுக்கு பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சுது? ஒரு காலத்துல ராஜாவுங்களா இருக்கிற விஷயம் எல்லாரும் என்ன பண்ணுவான், இந்த மக்களை எப்படியாவது ஒண்ணு சேர்த்து வச்சு இவங்களை வேலை வாங்கி சண்டை போறதுக்கு மகாபாரதத்தை தெளிவா நாடு முழுக்க கதை கதையா சொல்லிட்டு இருப்பான். நாடு முழுக்க எல்லாம் மகாபாரதம் கதை எதுக்கு, நீங்க சண்டை போறதுக்கு எதுவுமே தெரியா இருக்கும், இதுக்காக தான் மகாபாரத கதையை ஊர் ஊரா சொல்லி கொடுக்குது. அதை விட இன்னும் உங்களுக்கு கூடுதலா ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. சுதந்திர போராட்டம் வந்த காலத்துல பகவத்கீதையை எல்லாருமே மொழிபெயர்த்தாங்க. லாலா லஜபதி ராயில இருந்து இங்க பாரதியார் வரைக்கும் திலகர்ல இருந்து ஒவ்வொரு தலைவரும் மொழிபெயர்த்தாங்க அவங்க தாய்மொழியில. எதை? பகவத்கீதையை. ஏன்னா உன் உயிரை பத்தி கவலைப்படாம சண்டை போடுப்பா இந்த தேசத்துக்காக அப்படிங்கிறதுக்காக பரப்பப்பட்டது பகவத்கீதை. இப்ப நீங்க பகவத்கீதையை உங்க கையில கொடுத்து நீங்க இதை ஏத்துக்கிறீங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஏத்துக்கிறீங்களா கேட்டா நீங்க என்ன சார் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, இது வந்து பெரிய பிரச்சனையா இருப்பது அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அதுதான் நாம பேசுறது. இப்ப இதுல வந்து இது சரி இது தப்புன்னு சொல்றதுக்கு நான் வாழற வாழ்க்கையில நடுவுல என்னென்னலாம் பதில் வருது, இதை தாண்டி நான் உண்மையிலேயே வினை கடவுள் அப்படிங்கிறதுக்குள்ள வர்றது வந்தாதான் இது தத்துவங்கிறது உண்மையா மத்தம் சொன்னது பொய்யா அப்படிங்கிறதுலாம் வரும். இதுக்குதான் நான் மாணிக்க வாசகர் பாட்டை போன வாரத்துக்கு முன்னாடி படிச்சு காட்டினேன்ல, 4 கோடி மாயா சக்திகள் விரிந்து ஆடுது, அந்தந்த தத்துவம் நம்மளை இழுத்துக்கிட்டு சுத்தி அடிக்குதுன்னா சொன்னல, அதெல்லாம் அதான். இப்ப நானா வர்றேன், இந்த முறை வந்து உங்களுக்கு முக்கியம். எந்த முறை? தத்துவம் என்பது இந்த விவாதமாவோ நம்ம வந்து
ஒரு அடக்கி நம்மள ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு அவங்களுக்கு நாம உழைக்கிற மாதிரி இருக்கிற விஷயமாவோ இருக்குதுன்னு அடுத்தவன் சொல்ல வர்ற காலத்துல அது இல்ல, நான் அடுத்தவனுக்கு அடிமை இல்ல, நாங்க இது எங்க கடவுளை அனுபவிச்சுதான் நாங்க பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திருநாவுக்கரசர். அவர் தான் என்ன சொன்னாருன்னா, நாமார்க்கும் குடியெல்லும் நமனை எஞ்சோம் அப்படின்னா படிக்கிறதுக்கு நல்லா இருந்தாரு. என்ன அர்த்தம்? நாங்க யாருக்கும் அடிமையா இருந்து தொழில் செய்யறவங்க இல்ல, எங்களுக்கு எது சரின்னு தோணுதோ நாங்க செய்யறோம், ஏன்னா எங்களுக்கு கடவுள் என்ற அனுபவம் உண்டு அப்படின்னு அர்த்தம். இது ஏதோ நாம இந்த வரி சும்மா வரல, இந்த உலகத்துல நம்மள அடிமையா வச்சுக்கிறதுக்கு தத்துவத்தை பயன்படுத்தி. உங்களுக்கு ஒரு இன்னொரு கூடுதலா ஒரு உண்மையை சொல்லியிருந்தேன். கைலாசபதினு ஒரு பெரிய அறிஞர் இருந்தார் இலங்கையில, பெரிய அறிஞர், தமிழ் அறிஞர். அவர் கம்யூனிஸ்ட், அவர் பொது உடைமைவாதி. அவர் எழுதினார் இந்த சைவம், மாணிக்கவாசகர், திருவாசகம், இதெல்லாம் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு எது தரவம் பேருக்கு உங்களுக்கு எச்சிலா தெரியும். நாங்க இன்னும் மிகப்பெரிய விஷயங்களுக்குள்ளலாம் எதிர் விஷயங்கள்லாம் படிக்கிறதில்ல. உங்களுக்கு சின்னதா சொல்றேன் பாருங்க. அவர் தெளிவாக எழுதினார், சிவஞான போதும், அதாவது மன்னன் பாடிகாவல் செய்வது போல வினையை கடவுள் செய்கிறான் என்று சொல்லுகிறது. ஏன் சொல்லுகிறது என்று கேட்டால், கடவுளை மன்னனை கடவுளை போல சொல்லி உங்களை எல்லாரும் கடவுளை நம்ப வைத்து உங்களை தெளிவாக மன்னன் அதிகாரத்தை இங்கே வைத்திருப்பதற்குத்தான் சிவஞான போதம். அதனுடைய கற்பனையை தெளிவா கடவுள் எல்லாம் கூட்டமா வர்ற மாதிரி தான் மாணிக்கவாசகர் கற்பனையா இருந்தாலும் தெளிவா எழுதியிருப்பார். பழந்தமிழர் வாழ்வும் வழிபாடுலாம் புக்குக்கு பேரு. இது எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னா, அவங்க பார்வையில நீங்க முதல்ல இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுதான் உண்மை. முதல்ல உங்களுக்கு ஏன் முதல்ல அதுதான் உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சரின்னு நீங்க சொல்லி அதை தாண்டி கடவுள் வந்தாதான் கடவுள் உண்மை. உங்களுக்கு நான் சொல்றது அந்த மெத்தடாலஜி புரியுதா? இது உலகத்துல நம்மளை ஏமாத்தத்தாம்பா எழுதுறான், கடவுளை வச்சுட்டு இவனெல்லாம் ஏமாத்துறாங்கப்பா அப்படின்னு நீங்க சொல்லி ஏமாத்துறதுங்கிறதுல இருந்து வெளியே வர்றீங்க பாரு, அதுதான் முதல் உண்மை. அதை தாண்டி கடவுள் இருக்கிறாருன்னு சொன்னாதான் கடவுளையே நீங்க உண்மையா அனுபவிக்க முடியும். அதாவது நீங்க இப்போ எல்லாருக்கும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது பல விஷயங்கள் எழுதுவாங்க. என்ன எழுதுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா ஒரு புரிந்து கொள்ள முடியாத நாடு, இந்தியாவில் தொடக்கத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு முறை இருக்குது, அப்புறம் ஒரு மார்க்ஸ் எதுனாலும் சரி, இங்க இருக்கிறவங்க எதுனாலும் சரி, ஏன் இது புரிஞ்சிக்க முடியாத மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயமா ஏன் குழப்பமாவே இருக்குது, இங்கேயே கோயில் ஒரு மாதிரி இருக்குது, பாட்டு ஒரு மாதிரி இருக்குது, பூஜை ஒரு மாதிரி இருக்குது, அது கோயில் கட்டினது வேற ஆளா தெரியுது, பூஜை பண்றது வேற ஆளா தெரியுது, இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிலாம் உங்களுக்கு நிறைய குழப்பம் வருது இல்ல. இதுல நீங்க இதுக்குள்ள எந்த மாதிரி உங்களை தள்ளிட்டு போறீங்க அப்படிங்கிறத பார்த்தாதான் முதல்ல பொய்ங்கிற பாதகத்திலிருந்தே வெளியே வர்றீங்கன்னு அர்த்தம். நீங்க ஏதோ பொய் சொல்றதுன்னு நினைச்சுக்கிறீங்க. நான் மொத்தமா வினையை ஒழிக்கிறதுக்கு பொய்ன்னு நான் ஒருத்தங்கிட்ட பொய் பேசக்கூடாது அப்படின்னு தொடங்குற அந்த சின்ன ஸ்டேட்மெண்ட் தான் இவ்வளவு பெரிய விஷயத்துக்கும் உதவும். எது கொள்கையில பொய் உண்டா மெய் உண்டா, நான் எப்படி நிக்கிறேன், இது சரியா தப்பா, எனக்கு என்ன அதுல பெருமிதம் இருக்கு. ஏன்னா ராமன் சாமி போன பாட்டில் அழகா சொன்னாரு, அதாவது பின்னமில்லாத பெரிய விபு அனுபவத்துக்கு ஒரு பெருமித அனுபவம்னு பேசுறாரு. மதர்ப்புன்னு எழுதுறாருல, அந்த போன பாட்டுல படிச்சேன்ல வரி, மதர்ப்பு அப்படின்னு எழுதுறாருல, மறந்துட்டு இருப்பீங்க நீங்க அதெல்லாம். மதர்ப்பு அதனால் திக்கி எழுதுமிலா விபு அப்படின்னு எழுதுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஒரு பெருமிதம் அப்படிங்கிறார். பெருமிதம்னா என்ன? ஒரு பாரதி சொல்ற மாதிரி திமிர்ந்த ஞான செருக்கு, இன்னும் நீங்க சேர்க்கிறார் சொல்ற மாதிரி விரல் மிண்டர், அவருக்கு தான் பெருமிதம். அதாவது வெற்றி செருக்குன்னு பேரு. விரல் மிண்டர்னா விரல்னா வெற்றி, மிண்டுனா செருக்கு. அவருக்கு தான் திமிர் அதிகமா இருந்து நீங்க எழுதுனா பக்தியில ஒத்துட்டீங்களா. ஆனா சுந்தரரையே புறம்போக்கில் திட்டுற அளவுக்கு அவருக்கு தைரியம் இருக்குது அப்படின்னா அவர் தான் விரல் மிண்டர். அதுக்கு பேர் என்ன? அதுதான் பாரதி தமிழ் இன்னும் தெளிவா திமிர்ந்த ஞான செருக்குன்னு எழுதினார். அப்ப நான் தெளிவா இருந்தாதான் இது தப்பு அப்படி இல்லைன்னு இப்படிதான் போட்டுன்னு நம்ம ஆன்மீகத்துல நிறைய பேர் இப்படி கும்பிட்டு வணக்கம் நல்ல உங்களுக்கு தானே இந்த ஏமாத்திர கோஷ்டி நிறைய பார்த்தீங்கன்னா இப்படி நல்ல ஒரு அடி முகத்துக்கு இப்படி நல்ல கேள்விக்குறி மாதிரி குனிஞ்சு ஒரு வாரம் போடுவாங்க. அதுல முக்கால்வாசி பாத்தீங்கன்னா அது ஏமாத்திர கேஸாவே இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கெல்லாம் பார்க்கல, திருவான்மையூர்ல மருந்துவர் பக்கத்துல நிறைய பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல இந்த கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் இருப்பாங்க. இது எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, அது கடவுள் விஷயமா இருக்கும்போது எனக்கு என்ன தெளிவு இருக்கிறது,
அதுதான் 2வது கட்டம். முதல் கட்டம் சொன்னது கடவுளை வச்சுக்கிட்டு உங்களை ஏமாத்துறாங்கிறத தாண்டி கடவுள் கொள்கை தத்துவம் அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க எந்த அளவுக்கு வந்திருக்கிறீங்க. இதுதான் முதல் பொய்யிலிருந்து மெய்க்கு வர்ற விஷயம். 2வது தத்துவமா இருக்கிற 1000 விஷயங்கள்ல இருந்து நான் எந்த தத்துவத்துல எப்படி இருக்கிறேன், அதுல நான் எந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறேன். இது இல்லாத வரைக்கும் உங்களுக்கு 1000 சொற்பொழிவு கேட்டாலும், 1000 நீங்க சித்தருக்கு தொண்டு செஞ்சாலும், 1000 மகான்களுக்கு தொண்டு செஞ்சாலும் விளங்காது. அப்புறம் நாமளும் அது அவ்வளவுதான் விஷயம். அதாவது விளங்காது அப்படின்னா நான் எந்த இடத்துல எனக்கு வளர்ச்சி உண்டு அப்படிங்கிறத நான் காட்டணும். வளர்ச்சினா எங்க வரும்? இதுதான். இப்ப பாமசாமிய ஏன் ஒரு வளர்ச்சியா பாக்குறோம்? அதுதான் சார், சமாதி என்று போனா சாமி செய்யறா சார், அந்த மாதிரி நாங்க நிறைய பண்ணிருக்கிறோம் சார். அப்படித்தானே வளர்ந்துருது. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையா? நீங்க எதையும் ஒத்துக்க மாட்டீங்களா? சாமி நிறைய பேருக்கு செஞ்சிருக்கிறார் சார், அதனால்தான் சார் அங்க நிறைய கூட்டம் வருது அப்படின்னாலும் ஒத்துக்க மாட்டீங்க. சாமி இல்லைங்க, திருஞான சம்பந்தர்ல இருந்து வள்ளலார் வரைக்கும் வந்த பிறகு அவர் ஒரு பெரிய விஷயத்த சொன்னாருங்க, அது இவ்வளவு உண்மை இருக்குதுங்க அப்படின்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டீங்களா? இப்ப எதுதான் ஒத்துக்குவீங்க? இப்ப சாமியை இப்ப இவ்வளவு விஷயமா பாக்குறேன் சார், இப்ப எதுக்கு சார் பாக்குறோம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எதுக்கு திட்டவட்டமா நீங்க என்ன மாதிரி புரிஞ்சுக்குவீங்க, என்ன மாதிரி அதுக்குள்ள நீங்க உறவு பேணுவீர்கள்? இதுதான் கேள்வி. கேள்வின்னா கடைசி அழகா சொன்னால உறவு பேணுவது. உறவுனா எனக்கும் நீங்க சாமிக்கும். இது எப்படி வரும்? நான் என் வாழ்க்கையில நான் எந்த மாதிரி உறவுல இருக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் வரும். நான் எந்த மாதிரி அடுத்தவங்களோட உறவுல இருக்கிறேன், நான் எந்த மாதிரி அடுத்தவங்களோட பழகிறேன் அப்படிங்கிறது வரைக்கும் அது இருக்கும். இப்ப இப்படி வச்சுங்களேன், இப்ப உங்களுக்கு எனக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. நீங்க எல்லாம் எப்படி இனிமையா பழகுறீங்க, என்னால அப்படி பழக முடியுதா? இல்ல சார், நீங்க சொற்பொழிவாத அப்படிங்க சொற்பொழிவாத மாதிரி இல்லை, ஆனா பயிற்சி தான் சார் வர எளிமையா மட்டும் தெரியுது, ஆனா எச்சிலா இருக்கு சார் உங்களை பார்த்தா அப்படின்னு தோணுது இல்லை உங்களுக்கு? இப்ப இதுல உறவு என்னால பேண முடியலங்களாமா, இல்ல உறவுல நான் சரியில்லைங்களாமா, இது எப்படின்னு புரிஞ்சிக்க முடியல. அப்ப உறவு பேணுறதுன்னா நான் அதுக்குதான் இப்படி ஒரு உதாரணம் ஒரு நாள் வச்சேன். என்ன உதாரணம் வச்சேன்னா, நம்ம குடும்பங்கிற அமைப்புக்குள்ள எப்படி அக்கா தங்கை கூட எல்லாம் பழகிறோமோ அதே மாதிரி வெளியே வரும்போது நம்ம அடுத்த பெண்கள் விஷயமா பழகிறதுக்கு மனநிலை இயல்பாக நமக்கு வந்திருக்கிற அளவுக்கு நாம பழகி இருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம கேள்வி கேட்டா அது முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்ப எதுக்கு நம்ம பிறந்தோம், எதுக்கு வளர்ந்தோம், எதுக்கு குடும்பத்துல வாழறோம் அப்படின்னு நமக்கு பதில் சொல்ல தெரியல. அப்ப உறவு பேணுதல் அப்படின்னா நான் எதெல்லாம் கத்துக்கிறனோ, எதெல்லாம் எனக்கு என் சார்ந்த விஷயமா சரிங்கிறனோ அதை கொஞ்சம் வெளியில வரும்போதும் என்ன பண்ண போற? கடைபிடிக்கணும். அதுக்குதானே பழகிறது. பழகிறதுனா என்ன? அதான் சார் உறவு பேணுதல். பழகிறது தான் உறவு பேணுதல். நான் வீட்டுக்குள்ள பழகி அதுல தெளிவா இருந்து அதுவே நான் வெளியில பழகிறதுக்கு என்னுடைய மனநிலை தெளிவாகுதில்ல. இதே விஷயம்தான் கொள்கையில யாரோட பழகிறது? அருளாளர்களோடையோ அல்லது கடவுளோடையோ பழகிறது. இந்த கடவுளோட பழகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஏமாத்துற விஷயமா தெரியுதா இல்லையா? அப்பதான் உங்களுக்கு நீங்க பொய்யிலிருந்து வெளியே வரீங்கன்னு அர்த்தம். இப்ப பாம்பசாமிக்கு நான் பொய்யின்னு சொன்ன உடனே எனக்கு வந்த பாட்டு என்ன? உலகத்தையே ஒரு பொய்யா பாக்குறார். உலகத்தை சங்கராச்சாரியார் மாதிரி பொய்யா பார்க்கல. பொய்களா பல வரைந்துள்ள முறைகளில் பொலிவுடை புடவீது மெய்கள் நோக்குதல் அறிவு பல்லாயிரம் விளம்பினும் தமது கபட கைகள் நீட்டுவர் ஆதலின் நம்புதல் கவலை. நம்பிக்கை கூறியவன் இல்லை அப்படின்னு அர்த்தம். நம்புறதுக்கு ஒரு பயனும் இல்லடான்னு அர்த்தம். அவ உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே நிலவரம்னா நீங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வந்தாலும் அதை பத்தி நமக்கு அவருக்கு கவலை இல்லையா, நமக்கு கவலை இல்லையான்றதை அப்புறம் பார்த்துக்குவோம். விஷயம் என்ன அப்படின்னா நம்புதல் கவலை. இப்ப நீங்க நம்பிக்கைக்குரியவனா இருக்கிறதா எதுவா கொண்டு வரீங்க? இப்போ பொய் இல்லாததுக்கு கொண்டு வரீங்க. முடிஞ்சு போச்சா? இப்ப நீங்க எத்தனை பேரோட நம்பிக்கையா வாழறீங்க? அதாவது கமிட்மெண்ட்ல வாழறது இது வேற, நம்பிக்கை கூடியத மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவர் நினைச்சாரு வாடுறாங்கன்னா அவர் வண்டி எடுத்துட்டு வந்தா நான் அவருக்கு பின்னாடி உட்காந்து வருவான். அவரு இல்லைன்னா நான் முன்னாடியே சொன்னா பரவாயில்ல, பஸ்ல வந்துருக்கேன். அவர் சொல்லலை சார், அதனால இந்த வாரம் என்னால வர முடியல சார். இல்ல சார், அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல சார். அப்ப அவரால் சொல்ல முடியலன்னா அவருக்கு ஏதோ பிரச்சனை, சொல்லாம இருக்க மாட்டார் சார் அப்படின்னு நினைக்கணும் சார். சொல்லாம இருக்க மாட்டார்னா நானும் போறதுக்கு விட்டுட்டு அவர் ஏன் வரலங்கிறதுக்காக அதுக்கு நாம் நினைக்கிறோம் சார். எப்படி சார் நடந்தது? இந்த மாதிரி ஏதாவது
ஒரு ஆளும் இன்னொரு ஆளும் பழகிறதுல ஒரு விஷயம் முறையா போயிட்டு இருக்க ஒரு தடை வரும். யாருக்கோ ஒரு ஆளுக்கு தடை வருது. இந்த தடை வரும்போது அவர் இப்படி செய்யாம இருக்க மாட்டார் அப்படின்னா ஏதோ பெரிய பிரச்சனை அப்படின்னு நீங்க அந்த பக்கம் போகணுமே தவிர உங்க வேலையை பார்க்கறதுக்கு அவர் வந்து நான் சொல்ல நான் போறன்ற அளவுக்கு வந்தா உங்களுக்கு அதுக்கு கடமையை தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னா இதுதான் வந்து இந்த வடக்கிருத்தல் பிசிராந்தையார் கோப்பெருஞ்சேவன் வரலாறுலாம் நம்ம இந்த பழைய சங்க காலத்துல படிப்பாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பிசிராந்தையார் கோப்பெருஞ்சேவன் நான் பார்த்துக்கல, ஆனா கோப்பெருஞ்சேவன் என்ன சொல்றான், அவர் வருவாரு, நானும் சாக போறேன், அவரும் வந்து எனக்காக உட்காருவாருன்னு சொல்றான். அதாவது வடக்கிருத்தல்னா இன்னும் அவர் இருந்து கத்து போறது. அப்ப எல்லாருக்கும் ஒன்னும் ஆச்சரியமா இருக்கு. அந்த ஆள் இது வரைக்கும் இவரை பார்த்ததே இல்லை, இவர் அவரை பார்த்தது இல்லை, ஆனா அவர் வருவாங்கிறாரு, இவன் என்ன இதுன்னா நம்புற விஷயமா அப்படின்னு அவரு இன்னொரு புலவர் பொத்தியாருன்னு ஒரு புலவர் அதை பாக்குறாரு. அவர் சொல்றாரு, அவன் செத்த பிறகு இவன் வரான், அவன மாதிரியே இவனும் உட்காந்துருக்கான், அவன் சொன்ன மாதிரியே நடக்குது, இது நடக்காது, இப்படிலாம் உலகத்துல பார்க்க முடியாது, நினைத்தொரும் வியப்புறந்தன்றேன்னு பாடுவான். நட்பு கந்தாக வந்தான் அப்படின்லாம் பாடுவார் அந்த பொத்தியார். வியந்து பாடி இருந்திருக்கும் அதுல. இதாவது என்னன்னா அவன் சொன்ன மாதிரி இவன் வந்தான், நடந்தது அப்படிங்கிற அதுக்கு பேர் என்ன? அதனாலதான் நீங்க நெடுநாள் பழகினும் நல்லவன் சொல்ல முடியாது, கொஞ்ச நாள் பழகினாலும் கெட்டவன் சொல்ல முடியாதுன்னா எழுதுறது அதுக்குதான். அப்ப என்னதுக்கு அர்த்தம்? அது பொய் இல்லாம இருக்கிறதான அர்த்தம். அது நாளா கணக்கு. அதுல சின்ன விஷயம் நம்பிக்கைக்குரியவங்களா இருக்கிறது. நம்பிக்கைக்குரியவங்களா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? என்ன சார், வாழ்க்கையில யாருமே நம்பிக்கைக்குரியவங்களா இல்லையா? அவங்கள்ட்ட நம்பிக்கைக்குரியவங்களா யாராவது ஒரு ஆளை நான் சொல்லணும் சார், எப்படி இருப்பாங்க? இப்ப நாம பேசுற நம்பிக்கைங்கிறது ஒரு அதாவது அவங்க மனைவி, புருஷன், பிள்ளை இவங்க நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். எதுவரை அவர்களுடைய வாய்ப்புக்கும் எதிர்பார்ப்புக்கும் என்னால் சரியாக இருக்கும் போது, நான் என்னுடைய வாய்ப்பு அவர்களுக்கு சரியாக இருக்கும் போது தெளிவாக இருக்கிறார்கள். முதல் பதில். அடுத்த பதில், வாய்ப்பும் எதிர்பார்ப்பும் நடக்கவில்லை என்றாலும் சமூகத்திற்காக ஒழுங்காக இருக்கிறார்கள். மூணாவது பதில், சமூகத்தை தாண்டி நம்முடைய கொள்கைக்காக ஒழுங்காக இருக்கிறார்கள். இதெல்லாம் பதில் ஒன்னொன்னா வரும். ஒழுங்கா இருக்கிறதுக்கு இதெல்லாம் பதில் வரும். ஒரு முதல்ல என்ன வரும்? அது என்னப்பா, அது வந்து ஒழுங்கா இது நான் இது எதிர்பார்த்ததுல இது ஒழுங்கா இல்லைன்னா மாறி போகுது, அவ்வளவுதான். இப்ப அப்படிதானே பேசிட்டு இருக்கோம். அப்ப இது தாண்டி வருதுன்னா சமூகம், அதை தாண்டி வருதுன்னா கொள்கை. இப்படிதானே வரும். இல்லைங்க ஊர்ல அவமானமாயிருங்க, இதெல்லாம் தப்புங்க அப்படின்னு முதல்ல சொல்லுவோம். ஊரை தாண்டி அவமானம் ஆனாலும் பரவாயில்ல, நான் கொள்கைக்காக தாங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதானே வரும். இப்ப ஒரு பதில கடந்து இன்னொரு பதில் இதெல்லாம் எதுல வருது? என்னுடைய நம்பிக்கை எதில் வினையாற்றுகிறது அல்லது நிக்குது, அதுலதான். அப்ப நம்பிக்கைங்கிறது எதை வச்சு நிக்குது? இதுதான் இந்த விஷயம். அதுதான் கடவுள் பற்றிய தத்துவத்துக்குள்ள வர்றதுக்கும் உதவும், கடவுள் தத்துவங்கள்ல எது சரிங்கிறதுக்கும் வரும். இதுதான் நம்பிக்கையும் செயல்பாடும் தெளிவும். அதுதான் நாங்க வந்து உங்கள்கிட்ட மண்டை உடையிறது, வேற ஒண்ணும் கிடையாது. இது விஷயத்த சொல்றதுக்கே நமக்கு ஒரு நாள் மண்டை வலிக்குது. ஏன் அப்படின்னா, நீங்க தானே சொல்றேன், இப்ப வந்து வள்ளலார் அந்த தொழூர் வேலாயுத மோதியார நம்பிக்கைக்கு உரியவர் இல்லைன்னு அவர் சொல்லல. ஆனா நம்பிக்கைக்கு உரியவர் இல்லாதவரா அவர் ஆயிட்டார். அது எப்படி நமக்கு தெரியுது? சங்கரர் வரலாறு எழுதணும். ஏன்னா வள்ளலார் சொன்ன கொள்கை எங்க இருக்குது? சங்கரர் வரலாறு ஒரு ஆள் எழுதுறாருன்னா அப்ப வள்ளலாரை மறைக்கிறதுக்கு எழுதுறாரா, வள்ளலார் வர்றதுக்கு எழுதுறாரா, வள்ளலார் கொள்கை என்னன்னு தெரியாம எழுதுறாரா? நமக்கு கோபம் வருது இல்ல? அதே மாதிரிதான் பாம்பன் சாமி ரெண்டு பேரை பாக்குறாரு. ஒருத்தர் உடையநாயகம் பிள்ளை, இன்னொருத்தர் வந்து நம்ம சென்னையில இருந்த 2-3 பேரு மறைமுகடிகள், திருவிக்கா, இவங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இதெல்லாம் எழுதுறாரு. கடைசியா ஏன்னா இவ்வளவு பெரிய அறிஞர்கள்லாம் இருக்கிறாங்க. இருந்தும் இந்த சமூகத்துக்குள்ள என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்குள்ள தெளிவா இல்லாதனால நம்பிக்கை தகர்கிறது. அப்போ இதெல்லாம் பொய்யா போகுது. அப்பதான் அதுதான் நாம மறுபடியும் இந்த வரலாறு எல்லாருக்கும் புரியலனாலும் நமக்கு புரியும் போது என்ன வருது? கொஞ்சம் அதுக்குள்ள என்ன வருது? நமக்கு கொஞ்சம் வந்து ஆவேசம் வருது. அதானே? அதாவது வரும்போது தான் ஓஹோ, நாம வந்து இதுக்குள்ள இல்லாதவன நாம ஏத்துக்கிறோமா ஏத்துக்கலையா, சரி பரவாயில்ல, அர்த்தம் இல்லைன்னாலும் நாம இதை தெளிவா சொல்றோமா இல்லையா, உடனே அதுக்கு என்ன சொல்றோம்? கொள்கைன்னு இல்ல, கொள்கையில நீங்க கடவுளை பார்த்து அதை அனுபவிச்சாதான், இல்லைன்னா அதுக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு போக வேண்டியதுதான்.
இவர் பால் கொடுத்தாரா, இல்ல கிண்ணம் கொடுத்தாரா, கிண்ணத்துல பால் கொடுத்தாரா, இல்ல தூக்கி வச்சு ஊட்டினாரா, இல்ல ஊற்றி பாலை கையில கொண்டு போய் கொடுத்தா, இல்ல கையில கொடுத்தாரா, அது குச்சிதா, இல்ல வாயில வச்சு குளிப்பாட்டினாங்களான்னு நீங்க பாட்டை பற்றி உட்காந்துருப்பீங்க. அப்புறம் திருஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்துட்டான் சார், கையில கிண்ணத்துல திருஞான சம்பந்தர் கையில கொடுத்து குச்சிதா, இல்ல வாயில வச்சு குளிப்பாட்டினாங்களா, ஏன் கிண்ணத்தை வச்சு குளிப்பாட்டினாங்க, இது நல்ல கேள்வி கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு தான் பெரிய அறிவாளி ஆச்சு நாம தான். அதாவது அந்த மாதிரிதான் நம்ம போய்கிட்டு இருக்கோமே தவிர, இந்த உண்மையிலேயே கடவுள் நமக்கு அனுபவமா இருந்தா என்ன மாதிரி விஷயமா இருக்கும். அப்படி இருந்தா நான் தெளிவா பேசுவேன், எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் அப்பதான் வரும். அப்படி இல்லைன்னா வள்ளலார் சிக்கியம் தொழூர் வேளாண் மொழியார் மாதிரி எப்படா இடம் கிடைக்கும், மரம் கிடைக்கும், எப்படா சோறு கிடைக்கும், எப்படா சமூகத்துல பிரச்சனை இல்லாம வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு அது மாதிரி ஏகப்பட்ட லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த அருளாளர், ஏன்னா கடவுள் இல்லைன்னு ஆயிரும். அப்புறம் எது அருளாளர்களே இப்படி ஒரு ஆளை பக்கத்துல வச்சிருந்தாங்க, ஏமாந்துட்டாங்கிற மாதிரி நாம பேசலாம். அதுல கூட பாருங்க, நுட்பமா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏமாந்துட்டாங்கன்னு அவங்கள சொல்ல முடியாது, இவ்வளவு பேர் அநியாயமா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுதான். ஏன்னா இதுல ஏமாறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா அவங்க வேலையில தெளிவா இருக்கிறதுனால தானே கடவுள் அனுபவம் மேல மேல போயிட்டு இருக்குது. அதுல அதுதான் இழந்து போகாத வாழ்வு எழுத முடியுது. அப்ப ஏமாறுறாங்கன்னு சொல்லலை, இந்த மாதிரி ஏமாத்துற கோச்சி இருக்குதுன்னு அர்த்தம். அது எழுதும் போது, அதாவது ஒரு 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 விஷயத்தை நீங்க மக்களுக்கு அதை பிரசன்ட் பண்ணும் போதே, அதை எடுத்து நீங்க முன் வைக்கும் போதே எந்த மாதிரி முன் வைக்கிறீங்க. இந்த இடத்துல ரெண்டு பேருக்கு பிரச்சனை வரும், ரெண்டு பேருக்கு பிரச்சனை வருதோ இல்லையோ, மூணாவதா ஒரு பிரச்சனை வரும். இந்த ரெண்டு பேர்ல கூட ஒருத்தன் பாரு, அவன் சொல்லுவான், நீ இப்படி ஒரு தப்பு பண்ணிட்ட அப்படின்னு கெட்டோன்னு சொல்லுவான். ஏன்னா அவன் தப்பிக்கிறதுக்கு முதல்ல உங்களை குற்றவாளி. நீங்க இப்படிதான் உலகத்துல இருக்க எல்லாரோடையும் நீங்க பார்க்க முடியும். யார் ஒருத்தர் எடுத்த உடனே உங்களை குறை சொல்லாத மாதிரி இருப்பாங்க அப்படின்னா யார் இருப்பாங்க? கிருஷ்ணன் கொண்டாடி கிருஷ்ணன் அவங்க வாய் வரைக்கும் வந்து நிற்கும், சொல்லக்கூடாதுன்னு நிற்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. மக்கள் எல்லாம் கண்டிப்பா சொல்லிடுவோம், வேற ஒன்றும் விஷயம் அதுல ஒன்றும் பெருசா வித்தியாசம் கிடையாது. அவங்க வாய் வரைக்கும் வந்து நிற்கும் சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்த வரலாறு கண்ணகி வரலாறுல நம்ம நயமா சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, நம்ம போய் அங்கே வந்த பிறகு ரொம்ப வறுமையில நோந்துக்கிண்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உட்காந்து சாப்பாடுக்கு உட்காரான். இந்த அம்மா சாப்பாட்டை போட்டுட்டு, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டியா அப்படின்னு அவன் சாப்பாட்டில் கையை வைக்கும்போது சொன்னாங்க. உடனே கையை கவனம் ரெண்டு பேரும் போனாங்க, போய் சேர்ந்தாங்க. வரலாறு படிக்கணும்ல, அது எதுக்குன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது மேக்சிமம் வீட்டில் சாப்பாடு போட்டு விட்டு கையை வைக்கும் போது தான் பேச ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த பிரச்சனை நாங்கள் தான் ஆரம்பிக்கும். அப்பதான் சாப்பாடு தூக்கி வச்சு அடிச்சுட்டு மண்டை காஞ்சியில சில கொரோனா கட்டோம்னா கோர்த்து சாப்பிட்டு அப்புறம் இப்படிலாம் நடக்குது இல்ல. இந்த விஷயம்தான் நம்பிக்கை தளத்துக்குள்ள நமக்கு பழகிறதுல வரைக்கிற, இது இங்கதாங்க அடங்கும், இது இதுக்கு மேல போகாதுங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதானே அந்த விஷயத்தை முன் கையில் எடுக்கிறாங்க. அதேதான் உங்க கொள்கையில கடவுள் அனுபவிக்கிறது. இது ஏதோ எல்லாருக்கும் வந்து போறவங்களுக்காகவோ அல்லது சும்மா இதோ கடவுள் கொள்கையை பெணாத்திர பாகவதர் விஷயமோ இது கிடையாது. இது என்ன அப்படின்னா, கடவுள் கொள்கை என்கிற தத்துவம் என்பது எப்படி உண்மையான, இதுக்குள்ள உங்களுக்கு ஒரு உண்மை வரும். இதுக்கு நீங்க போன பிறப்புல செஞ்ச பொய், களவு, திருடு, அந்த இதெல்லாம் லிஸ்ட் சொல்ற, அதுல வந்த பிரச்சனை இப்போ உதவும். அது தப்புதான், ஆனா அது இன்னைக்கு உதவும். இதை பார்த்தான் திருஞான சம்பந்தர் சொன்னார், நன்று உடையானே நான் பண்ண தப்புல எனக்கு பிறப்ப கொடுத்து எனக்கு புரிய வைத்தான். அப்ப எது அதுவும் நல்லதுதான், நான் பண்ண தப்பும் நல்லதா ஆகுது. அதாவது திருநாவுக்கரசருக்கு ஏன் திருநாவுக்கரசர் வாகீசர்னு பேரு அப்படின்னா ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, வயிற்று வலி புடறது துடக்கி முடக்கிடுது அவருக்கு. ஆற்றேன் அடியேன் அதிகைக்கடியில் அம்மானேன் பாடி வயிற்று வலி தீர்றதுக்கு நொந்து போறார். ஆனா பாடவனே தீரல. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இசைப்பாடல் மறந்தறியே பாடிக்கிட்டே நொந்து போயிருக்கிறார். நீங்க உடனே சினிமாவில் காட்டுற மாதிரி பாடின கட்சி பாட்டு எல்லாம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்காதீங்க. அந்த பாட்டு பாடினே வருவாங்க, உடனே எல்லாம் கிளியர் ஆயிருன்னு நினைக்காதீங்க. அவர் அந்த பாட்டும் பாடினாரு, அந்த பாட்டையும் ஆயிரக்கணக்காக பாடியிருப்பாரு, இன்னும் நிறைய பாட்டு பாடியிருப்பாரு. இசைப்பாடல் மறந்தறியன்னு நொந்து நொந்துதான் பாடிட்டு இருக்காரு. உங்களுக்கு வேணா திருநாவுக்கரசர் பாட்டு ஒரு தடவை பாடினாலோ 8 தடவை பாடினாலோ 3 தடவை பாடினாலோ சரியாயிடும். ஆனா அவரு பெருமான் அவரை பாட விட்டே அந்த பாட்டுக்கு பவர் ஏற்றலாம். ஆமா, வேற வழி கிடையாது. இல்ல உங்களை ஒரு நல்லவன் பவர் நொந்து நூலானாதானே உங்களுக்கு சமாதி ஆகுது.
நீங்க போய் உட்காந்து சமாதி ஆகும். நீங்க தான் நோவாம நோவு கும்பிடுறீங்க. அதாவது நொந்து நூலானாதான் அது சமாதி ஆகும். நோவாம நோவு கும்பிட்டா எப்படி சமாதி ஆகும்? அது ஆகாது இல்ல. அப்ப பவர் ஏத்துறது, ஆற்றல் ஏத்துறதுன்னா அந்த மாதிரி தபம், அதுக்குள்ள இருக்கிற வலி, அதுக்குள்ள கடவுளை விட்டு கொடுக்காம, கடவுளை எல்லா கட்டத்திலேயும் அதுக்குள்ள கொஞ்சம் கூட விலகாம பழகி பழகி பழகிதான் அந்த பவருங்கிற வடிவத்தை நீங்க பாம்பன் சாமி இன்னைக்கு வராரு, என் கண்ணில் தெரிகிறாரு, அவர் வந்து எனக்கு செஞ்சாருன்னா அதான் அது என்னன்னா நீங்க அவங்களுக்குள்ள ஒவ்வொன்றும் இழை ஓடும். எது? கடவுள் ஏற்றி 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 பிரச்சனையில கடவுளை திட்டாம அதுக்குள்ள புரிய வச்சு அவர் ஏற்றி அந்த உடம்பே கடவுளா மாறுது இல்ல. இதுதான் அந்த மரணமில்லா பெருவாழ்வு. இதுதான் அவர் சொல்றதுலாம். எது? இந்த வினை ஒழிகிறது, அந்த உடம்புக்குள்ளேயே மாறுறது. இவர் பாம்பசாமியும் தான் உடம்பை விடாம நீங்க ஆகிற விஷயத்தை தான் தகராறு ரகசியத்துக்குள்ள பேசுறாருன்னு நாம முன்னாடியே படிச்சிருக்கிறோம். அது எல்லாம் உங்களுக்கு உண்டு. ஆனால் நான் சொன்ன மாதிரி போன பிறப்புல பண்ண தப்பு இந்த காலத்துல இந்த பிறப்புல நல்லதுக்கு உதவும். நல்லதுக்கு உதவல அப்படின்னா அடுத்த பிறப்புல உதவுற மாதிரி கடவுள் பண்றார். அப்ப கடவுளை எப்படி நம்புவீங்க? இது நான் பண்ணுவாரு சொல்றது நல்லா இருக்கு, நீங்க கேட்கறது நல்லா இருக்கு. எப்படி நம்புவீங்க? என்ன இது? அது எப்படி நம்ப? நம்பினா இருக்கிறீங்க, நீங்க நம்புறதே பொய்ன்னு நான் சொல்லுவேன். கரெக்ட் தானே? நீங்க நம்புறீங்க, ஆனா உங்க நம்பிக்கை பொய்யானதுன்னா தப்பானதுன்னு இல்ல. நீங்க போற முறையில அது நீங்க சொல்றீங்க, ஆனா அது வந்து அது அதுல இல்ல, அது உண்மையானது கிடையாது. ஆனா நீங்க உண்மையாதான் இருக்கிறீங்க, ஆனா அது உண்மை இல்லை. திருநாவுக்கரசர் என்ன பண்றாரு? அந்த சூளை நோயை வாழ்த்தி பாடுறாரு. இது இல்லைன்னா நான் வந்து சேர்ந்திருக்க முடியாது, சமணத்திலே இருந்து போய் சேர்ந்திருக்கேன் அப்படின்றார். அதனாலதான் அவர் நாவுக்கரசர் நோயையே வாழ்த்தி பாடுவார். ஏன்னா அது இல்லைன்னா நான் கடவுளை அடைஞ்சிருக்க முடியாது. அப்போ இதுதான் திருஞான சம்பந்தர் போட்டார். நன்று உடையானை தீயது இலானை, கெட்டதுன்னு ஒண்ணு கிடையாது. இப்ப மாபாதகத்தை ஏன் வலிமையா சொல்றாரு பாமசாமிங்க? இதெல்லாம் தான்பா உனக்கு பிரச்சனையா இருக்குது. ஆனா இப்பவும் நீ புரிஞ்சுக்கலன்னா அது பிரச்சனையாகதான்பா மறுபடியும் இருக்கும். இந்த பிரச்சனை தான் உனக்கு இப்ப பிரச்சனை. இப்பவும் நீ புரிஞ்சுக்கலன்னா அது எப்பவும் பிரச்சனை. அதான் அந்த லிஸ்ட் கொடுக்கறது. இப்ப புரிஞ்சுக்கிறதுனா என்ன, எப்பவும் புரிஞ்சிக்காம போறதுனா என்ன அப்படிங்கறதுலதான் ரெண்டு விஷயம் முக்கியம். அது நீங்க என்னதான் மெனக்கெட்டாலும், நீங்க என்னதான் ஊர்ல லட்சக்கணக்கான கோயிலை சுத்திட்டு இருக்கிற உலகத்துல இருக்கிற எல்லா மகான்களுடைய போட்டோவை வாங்கி வீட்டுல அடுக்கி அவங்களுக்கு டேபிள்ல அடிக்கிட்டு ஒரு பக்கம் வள்ளலார் இருப்பார், ஒரு பக்கம் பாமனார் இருப்பார், ஒரு பக்கம் திருஞான சம்பந்தர் இருப்பார், ஒரு பக்கம் சாந்தி சங்கர் இருப்பார், ஒரு பக்கம் கண்ணாடி போட்டவர் இருப்பார், இன்னொரு கண்ணாடி போடாதவர் இருப்பார், இன்னொரு பக்கம் வெள்ளை போட்டி கட்டின்னு இருப்பார், ஒருத்தர் வந்து தொப்பி போட்டுன்னு இருப்பார், ஒருத்தர் தல்பா கட்டின்னு இருப்பார். மொத்த போட்டோவும் இதுல எவையா நல்ல வேணும் அப்படின்னு சொல்ல தெரியும். சொல்ல தெரியலன்னா நாம ஏதோ வந்து போய்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு அவங்களே பரவாயில்லன்னு அர்த்தம். எதுக்கு அவங்களே பரவாயில்ல, குத்துறவங்களே பரவாயில்லன்னு அர்த்தம். அதாவது வந்து இவ்வளவு விஷயத்துக்குள்ள எது சரி? முதல் கட்டம் உண்மையிலேயே கடவுளை வச்சுக்கிட்டு நாம ஏமாறல, நம்மள எவனை ஏமாத்தல, கடவுள் இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிறது. இதுதான் ரெண்டா புரிஞ்சுக்கிறது. அதுக்கு அடுத்தது கடவுளை இருக்கிறாருங்கிறத போய் சேருவோமா சேர மாட்டோமா? இருக்கிறாருன்னு தெரிஞ்சு தத்துவத்துக்கு வந்தாச்சு, வந்த பிறகு போய் சேருமா சேர மாட்டோமா அப்படிங்கிறதுல எப்படி புரியும்? அதனாலதான் இந்த குளறுபடிலாம் நடக்குது. எந்த குளறுபடி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் அங்க என்ன செய்யறது, ஏது செய்யறது, அங்க நம்ம வேலை என்ன, அங்க நாம எதை பண்றோம்? இல்லைங்க நம்ம வந்து நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு நல்ல உயரமா இருக்குன்னு வச்சு, இல்லை கொஞ்சம் இருக்கிற உயரத்துல நடுவில் ஒரு நல்ல பலகை வச்சுட்டு அதுக்கு மேல உங்க தலைக்கு மேல ஒரு டைலத்தை கட்டிக்கிட்டு உங்க தலைக்கு மேல செருப்பெல்லாம் வச்சுட்டு கீழே உட்காந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சாப்பிடுங்க வேணான்னு சொல்ல, அது அங்கதானே இருக்குது. ஒருவேளை அந்த நினைப்போட சாப்பிடுவீங்களா கேட்டா என்ன சொல்லுவீங்க? சாப்பிட மாட்டீங்களா? நம்ம எல்லாத்தையும் பழகிட்டான். வேற விஷயம், நமக்கு பூவுமே நாத்தம் அடிக்காது. ஏன்னா நம்ம நாத்தத்திலே இருக்கிறதுனால அது பழகி போச்சு. அதனாலதான் உங்களை திருத்த முடியல, வேற வழி இல்லை. விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு உணர்வு அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அது நமக்கு உள்ள ஏற்றுக்காது இல்ல. அதான் விஷயம். அது எண்ணமா வந்துருதுன்னா
அந்த மாதிரி நாம ஒரு விஷயத்துக்குள்ள என்ன பண்றோம் அப்படின்னு தெளிவு எப்போ வரும்? எது எப்படிங்கிறது தெரிஞ்சாதானே என்ன பண்றோங்கிறதுல தெளிவு வரும். அது இல்லாதவனு எப்படி வரும்? வராது இல்ல. அந்த மாதிரிதான் அவ்வையார் நல்வழிகள் இன்னொரு இடத்துல ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிலது பார்க்காமலே பூக்காமலே காய்க்கும். அந்த மாதிரி நிறைய பேர் ஞானம் எல்லாம் வந்துடும். அவங்க படிக்கிறாங்களா கேட்கறாங்களான்னு தெரியாது, ஆனா அவங்களுக்கு ஞானம் எல்லாம் வந்துட்டு இருக்கும். சில பேர் விதை மாதிரி இருப்பான், அவன் எப்படி போட்டாலும் முளைக்க மாட்டான். ஏன்னா அது வாய்ப்பே இல்லை அவனை கொண்டு வர்றதுக்கு, முளைக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு அவங்க ஒரு பாட்டு, இதே நல்வழியில ஒரு பாட்டு இருக்குது. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, புட்டு போட்டாலும் வராது அப்படிங்கிறது இல்லாது, அந்த விஷயத்துக்குள்ள அவன் என்னன்னு தெரியல. என்னன்னு தெரிஞ்சாதானே அவன் அதுல இருந்து முளைப்பான். அது இல்லைன்னா என்ன ஆகும்? மிதப்பான். அவன் பிடிச்சதான் விஷயம் மிதப்பான். அப்படி இல்லைன்னா முளைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த முளைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் நான் சொன்ன இந்த 2 வழி. அதுதான் உங்களுக்கு, அதாவது நீங்க இந்த வினையை ஒழிக்கிறதுனா ஏதோ சாமி கும்பிடுறது, அதை போன்றது, இதை பண்றது மட்டும் இல்லை. ஆனா ஔவையார் மட்டும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, எமக்கு என் என்று இட்டு இரும். நம்மளால இதை ஒன்றும் பண்ண முடியாது. உன்னால முடிஞ்சதை கொடுத்துட்டு நீ 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 வந்து அதை பத்தி நினைக்காம உன் வேலையை பார்த்துட்டே, எமக்கு என் என்று இட்டு இரும். இந்த கடைசி வரைக்கும் அதை கொடுத்துட்டே இருக்கிறது இல்லை. நீ கொடுக்கதான் உனக்கு அடுத்ததை புரிய வைக்கிறதுக்கு ஒரு விதையை முளைக்க வைக்கிற சூழல். இந்த புரிய வைக்கிற சூழல்ல தான் இப்ப புரிஞ்சுக்க படாத பாடுபா அப்படிங்கிறப்பதான் என்ன வரான்? நெஞ்சம் புண்ணாக நெடுந்தூரம் தாம் நினைந்து என்னது துஞ்சுவதே மாந்தர் தொழில் அப்படின்னு ஒரு தடை கொடுக்குற மாதிரி. முதல்ல அந்த தடை கொடுக்குற வேலையை என்னன்னு தெரியாது. தடை விட்டான்னா கீறி விட்டான்னா அது எதோ ஒன்னாலும் பண்ணிப்போம். அது அப்ப தெரியாது. அந்த அந்த எல்லையை நீங்க செய்ய 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 அதை புரிய வைக்க இது ஒண்ணும் இல்லடாப்பா, இதெல்லாம் ஒண்ணும் மாற்ற முடியாதுடாப்பா, இதுல வந்து நாம புரிஞ்சுக்கணும்பா, இதை புரிஞ்சுக்கலன்னா ஒண்ணும் இல்லப்பான்னு ஒரு நிலவரம் வரும். அதனால்தான் உட்காராதீங்க, ஓடி போயிடுங்கன்றது. எங்க எங்கன்னா போய் அவசரப்பட்டு நமக்கு என்ன இருக்குது? நமக்கு இதுக்கு உள்ள வந்துட்டா கண்டிப்பா வரும். இது சாப்பாதான் கிடையாது. இது வந்து நமக்கு இந்த தரணும், இது இருக்குதுங்கிறதுனால அது நடக்கும். எது இருக்குது? கடவுள் இருக்குதுங்கிறதுனால அது நடக்கும். அதனாலதான் சொல்றது, கடவுள் இருக்குதுங்கிற பாதைய வெறும் முதலாளி அடிமையா இல்லாம நான் நேர்மையா இருக்கிறேன்றது, அடிமையை உடைச்சிட்டு நேர்மையா இருக்கிறேங்கிறது. அதுதான் நீங்க யாருக்கிட்ட போய் நின்னாலும் உங்க வேலை நடக்கணும். அவன் அளவுல எது அவனுக்கு வேலை ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வேலை நடக்கணும். அதுக்கு மேல இன்னொருத்தன் அதுக்குள்ள தொல்லை பண்ணக்கூடாது. உங்க வேலையே இன்னொருத்தன் அதுக்குள்ள நீக்க கூடாது. அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நாம இருக்கக்கூடிய எல்லாம். ஏன் வேலையை நான் செய்யறேன். இதுல எவன் கேட்டா, அவனை நீங்க மறுபடியும் இன்னொருத்தன் ப்ரமோஷன் வரும்போதோ இன்னொரு அதிகாரி வரும்போதோ அவன் ஓய்ச்சி கட்டுற மாதிரி வந்ததுன்னா கடைசி வரைக்கும் நீதி இல்ல, ராஜ்யமும் தானே வரும். அப்பதான் என் வேலைக்குள்ள நான் எந்த அளவுக்கு அடிமைத்தன்மை இல்லாம நேர்மையா இருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டத்தான் நீங்க என்ன பண்ண போறீங்க? கடவுள் கொள்கையை வச்சு உங்களை ஏமாத்துறாங்கிற பொய்ய உடைக்க போறீங்க. அப்படி இல்லைன்னா அதான் உண்மை. எது உண்மை? கம்யூனிசம் தான் உண்மை. எது இல்லைன்னா நீங்க உங்களுக்கு கடவுள் இருக்கிறார், அவரை வச்சு நான் செய்யறேங்கிறது உங்களுக்கு உணர்கிற காலம் வருகிற வரை நீங்க தத்துவத்துக்கே வரக்கூடாது. எது வர்ற வரைக்கும்? என்னக்குள்ள கடவுள் இருக்கிறார், அது இதுக்குள்ள கண்காணிக்கிறார் அப்படிங்கிற விஷயம் இல்லாம நீங்க வேலை பார்க்கறீங்க, கடவுள் பேர்ல தான் வேலை பார்த்தாலும் உங்களை கடவுளை வச்சு ஏமாத்துறாங்கன்னு சொல்றாங்க பாரு, அதான் உண்மை. அதை தாண்டி நான் கடவுள் ஏழ்மையா இருக்கிறேன் அப்படின்னா எப்ப சொல்லுவீங்க? இங்க ஒண்ணு பேச மாட்டீங்க, அங்க ஒண்ணு பேச மாட்டீங்க, இது சரின்னு அங்க பூஜை அடிக்க மாட்டீங்க, இங்க தொப்பு தொக்க மாட்டீங்க, அங்க ஜாதகம் அடிக்க மாட்டீங்க, பொட்டி அடிக்க மாட்டீங்க. இவ்வளவு வேலை நடக்காது. ஒரே மாதிரி பேசுவீங்க இல்ல எல்லா இடத்துலயும். ஒரே மாதிரி உங்களால பேசி வாழ முடியுதா? முடியல. ட்ரை பண்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரே மாதிரி, அதாவது நேர்மையா பேசி வாழ முடியுது அப்படிங்கிற மாதிரி யாரால இருக்க முடியா? முடியல. இல்ல
இன்னும் உங்களால இருக்க முடியுதான் எனக்கு கேட்டுருக்கீங்களா? அதனாலதான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்குது பழகிறதுல. இது எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி இல்லையா, கொஞ்சம் அப்படியே திட்டிங் தான் நினைச்சின்னு போய் பேசினா அதுவும் பிரச்சனையாகி போச்சியா. இந்த சொற்பொழில தான் பேசினார் என்பது நடுவில் திட்டிங் தான் பேசியிருந்தாரு. அப்ப நான் சும்மா 2 வார்த்தை சொன்னேன், அப்ப போய் இந்த கணக்கு எடுத்துட்டாயா ரொம்ப போச்சு. திட்டின்னு பேசுறாருன்னா கேவலமா போயிட்டாரா, நான் இங்க ஒண்ணு பேசுறாரு அங்க ஒண்ணு பேசுறாருன்னு அர்த்தமா நான். அப்ப எனக்கு அது பிரச்சனை ஆகுது இல்ல, கடவுளுக்கு அதானே பிரச்சனை. இப்ப கடவுள் என்ன பண்ணுவோம்னா 2 விஷயமா பார்ப்போம். அவன் தான் எதிர்பார்ப்போம், ஆனா கடவுள் ரொம்ப மோசமானவன்பா, அவனே திட்டுவோம்ல. நல்லவன் தான், ஆனா அவன் ரொம்ப மோசமானவன்பா, இந்த பாடுபடுத்துறாங்க. அப்ப கடவுள் 2 கேரக்டரா இருக்குது அவனுக்கு இல்ல இல்ல, அதுவே புரிய மாட்டேங்கல்ல. ரொம்ப பாடுபடுத்துறான். எதை நிறைய சொல்றாங்க, நெஞ்சு புண்ணாக நெடுந்தூரம் தான் நினைந்து துஞ்சுவதே மாந்தர் சொல். இதை கூட நீட்டி பேசக்கூடாது. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அது வாயிலே வரக்கூடாது. அவள்தான் அது. அப்ப அந்த மாதிரி உங்களை டார்ச்சர் பண்ணி தான் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறதுல வரும்போது இந்த விஷயம் எதுவுமே என்கிட்ட இது ஒரு ஆசையா இல்லை, இது ஒரு இந்த பாவத்தை செய்யறதுக்கான ஆசை அதுல இல்லை. புரியுதா உங்களுக்கு? இந்த மாபாதகம் எதுல வரும்னா ஒரு ஆசையை நிறைவேற்றிட்டு தானே வரும். இப்ப எனக்கு கொஞ்சம் இங்க ஒண்ணு நல்ல சொற்பொழிவை கேட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் பொய்ய சொன்னாதானே அவர் கூட கொஞ்சம் முறவை நீட்டிக்க முடியும். நான் என்ன கேட்டேன், யோ அவரு கூட பேசிட்டு இருக்கிறேன், என் கூடியும் பேசுறேன், உனக்குனா ஒழுக்கமா இருக்குதாயா, யோ அவரும் நல்லவர், யோ அது உன் லெவலுக்குயா, என்கிட்ட வராதியா, உன் வேலையை நீ அங்கேயே பாருயா. நான் சொல்லணுமா இல்லையா? நீங்க எப்படி வாழலாம், எனக்கு அதை பத்தி பாம்பல் தானே வள்ளலாறு வரைக்கும் இப்படித்தான் வாழணும். நான் மட்டும் நான் உங்களை எதிர்பார்க்கறதுக்குன்னா இருக்கு, ஒண்ணும் கிடையாது. இல்ல, நான் எனக்கு எதிர்பார்க்கறதுக்கு பேசலைங்க, இப்படி இருந்தாதான் நீங்க இருக்கிறீங்கன்னே அர்த்தம். நான் இல்ல கொள்கை. அதாவது பாம்பன் சாமி கடவுளை அனுபவிச்சாரா இல்லையா? முட்டாள்தனமா அனுபவிச்சாரு போனீங்கன்னா நீங்களும் கேடிங்க தான், பொய் சொல்றவங்க தான். ஆனா கடவுளை அனுபவிச்சாருன்னா உங்களுக்குள்ள என்ன உரம் இருக்குது, என்ன நெஞ்சில அதுக்குள்ள என்ன கிரம் இருக்குது. அப்ப எதுல சொல்றீங்க? அப்ப அவர் கொள்கைக்கு அதுதான் எனக்கு உரம் இருக்குதுன்னு சொல்லுவீங்களா? 6666 தாண்டி போனா பாம்பன் சாமிக்கு தப்பியா அப்படின்னு சொல்றதுலாம் உரம் இருக்குதா? அதுக்கு பேர உரம், அதுக்கு பேரு முட்டாள்தனம் பேரு, அதுக்குதான் மதம்னு பேரு. பாம்பன் சாமிங்கிறது 6666 பாட்டுல நான் அனுபவிக்க எனக்கு அவருக்குள்ள அவர் கொள்கையா எதுக்குள்ளதான் எதிர்வினை வருது, எது அவர் கொள்கையா நான் இயங்க முடியாம போகுது, அதுக்குள்ள எனக்கு இயங்குறதுக்கு என்ன தைரியம் அப்படிங்கிற கொஞ்சமாவது வருமா இல்லையா? அதனால எங்களெல்லாம் பாம்பன் சாமி அதிகாரி இல்லைன்னு சொல்லிட்டாருங்க சார். அதான தோணுது. நான் சொல்ல தேவையில்லை, அது உங்களுக்கு புரிஞ்சாது சரி. அதாவது விஷயம் என்ன அப்படின்னா, நான் இந்த கொள்கையில் இருக்கிறேன் என்று சொன்னால் பத்தினி தன்மை வேணும். அதுல பத்தினா பொம்பளைக்கு தான் நீங்க சொல்லிட்டு ஏமாத்தின்னு உட்காந்துக்கிறீங்க, நீங்க ஒழுக்கமானவங்க மாதிரி. அது ஒண்ணும் கிடையாது இல்ல, அது ஒண்ணும் கிடையாது. பத்தினி தன்மைனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொள்கையை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் இதற்கு எதிர்கொள்கையோடு நான் உறவாட மாட்டேன். ஒண்ணு. பாம்பன் சாமி பாட்டுதான் மற்றதெல்லாம் எதிர்த்தீங்கன்னா அது முட்டாள்தானே, அது கொள்கை கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா கடவுளை அனுபவிச்சீங்கன்னா, கடவுளை அனுபவிச்சோம்னா உங்களுக்கு தெரியும். அதுல ஏன்னா பாம்பன் சாமி தனியா ஒரு பட்டா போட்டு கடவுளை தனியா வாங்கி வந்து அனுபவிச்சாரு. அவர் இருக்கிற இடத்துக்கு பட்டா போட்டு கொடுத்து அறிஞ்சாரு. அவரு ஒரு முருகன் கடவுள்ன்ற வடிவத்துல ஒரு ஆளை தனியா பட்டா போட்டு எடுத்து வந்து இவரு ஒரு கடவுளை வேலை பேசி வாங்கி வச்சுக்கிற மாதிரியும், வள்ளலார் அங்க ஒரு கடவுளை வேலை பேசி வாங்கி வச்சுக்கிற மாதிரியும், திருஞான சம்பந்தர் அந்த மூலையில ஈசான மூலையில ஒரு தெய்வத்தை வணங்கி ஒரு 9 லிங்கத்துல அவர் ஒரு பட்டா போட்ட மாதிரியும் பேசியிருந்தா என்ன அர்த்தம்? இல்ல இல்ல, அது வள்ளலார் கோஷ்டி அப்படி பேசினாலும் ஒத்துக்க மாட்டேன், திருஞான சம்பந்தர் கோஷ்டி அப்படி பேசணும். ஏன்னா மக்களை ஏமாத்துறதுன்னு ஒரு விஷயம் வந்து அப்படிதான் பிசினஸ் நடக்கும். அதனாலதான் நாஸ்திகமும் அதை தொலைச்சுது. அதை தொலைச்சதுல நமக்கு விவரம் புரியாம தான் இன்னி வரைக்கும் பைத்தியார் மாதிரி பைமாடி நடந்துக்கிறோம் தமிழ்நாட்டுல எல்லாம். தமிழ்நாட்டுல ஆன்மீகத்துங்கிற பேர்ல இவ்வளவு கோயிலை வச்சு இவ்வளவு வருமானம் வந்து ஏதாவது ஒரு பைசா ஒரு புரோஜனம், அந்த கோயிலே சுத்தம் பண்ண முடியல.
ஆயிரக்கணக்கான சொத்து இது பணம் வருது ராமேஸ்வரம் கோயிலுக்கு. கோயிலுக்குள்ளேயே அவங்க ஒரு பக்கம் என்னது அங்க மலை ஜலம் போறான், இன்னொரு பக்கம் இடிஞ்சு போய் கிடக்குது. கட்டின காலத்துல இத்தனை பில்டிங் கட்டினா இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு பில்டிங்கே சுத்தமா இல்ல. அப்ப நாம எவ்வளவு பணத்தை கொட்டி வாங்கிய புரோஜனம் அந்த கோயிலுக்கு போகும் வரமா வரல இல்ல. அங்க போய் எப்படியாவது தனியா அங்க ஒரு சைட்ல ஒரு 1000 ரூபாயை கொடுத்து போய் சாமி பார்க்கணும்னு தோணுது இல்ல. அது எங்க போகுதுன்னு தெரியல. அப்ப என்ன அர்த்தம்? கோயில இல்ல இல்ல, ஏதோ சாமி அங்க புரோக்கர் வேலை பார்த்ததுக்கான அவரை போய் எப்படியாவது எட்டி பார்த்து எதையாவது குடிங்க வந்துடலாம்னு போயிட்டு இருக்கணும். அப்படித்தான் நம்ம பழகிடுவோம். இதுதான் சார் பாம்பன் சாமியோட பிரச்சனை. பாம்பன் சாமியோட பிரச்சனை எதுக்கு இந்த பக்கம் முருகனை மேற்கு கோபுரம் வாயில் முருகனை பாடுறாரு. உள்ள பார்த்தா ஒன்றும் அது மேல தாண்டி போற மாதிரி தெரியல அவருக்கு. ராமேஸ்வரம் கோயில்ல கடல்ல இருந்து பார்க்கறதுக்கு தான் கோயில் கட்டி வச்சுக்கிறான். கடல்ல இருந்து தலையை முழுவிட்டு எழுந்துனீங்கன்னா கோபுரம் தெரியணும். பார்த்தா இன்னொரு கட்டடம் பெருசா எழுந்துனுக்குது. எவன் தான் அதுக்கு அங்கீகாரம்னு தெரியல. கேட்க முடியல இல்ல, நம்மளால கேட்க முடியல இல்ல, கேட்கறதுக்கு தெரியல இல்ல. அவ்வளவு இங்கேயே நாங்க மாமா வேலையும் புரோக்கர் வேலையும் பார்த்து பணம் பண்ணிங்க உட்கார்ந்து இருக்கிறோம். சொற்பொழிங்கிற பேர்ல, பாடங்கிற பேர்ல, சப்ஜெக்டுங்கிற பேர்ல நமக்கு எங்க இந்த மக்களுக்கு சொல்ல முடியும். அப்போ அதுக்குதான் நான் கொஞ்சம் பச்சையாவே பேசுறது. எனக்கு கோபம் வருதுன்னா கோபம் இல்லாத, இதுக்கு பேருக்கு தான் வைக்கணும். எதுக்கு பேரு? இந்த கொள்கையில் உண்மை இல்லை என்றால் இதற்கு இந்த பெயர். அந்த காலத்துல ஒரு தானம் பண்ணுவாங்க. கோயிலுக்கு தானம் பண்ணும்போது என்ன இருக்காங்க, இந்த இடத்தை இப்படி மாசுபடுத்துபவன் அவன் பெற்ற தாயை புணர்ந்தவனாக ஆவான் இப்படின்னு கல்வெட்டுல இருக்கும். இவன் 1000 பசுவை கொன்றவனாக ஆவான், இவன் இந்த கோயிலில் அந்தனரை கொன்ற பாவத்திற்கு உரியவனாக ஆவான்னு கல்வெட்டுல தானம் கொடுக்கும்போது எழுதி வச்சிருப்பாங்க. பட்டயம் கல்வெட்டுல எல்லாம் எதுக்கு எழுதுறாங்க? அதான் நான் சொல்றது. இந்த மாதிரி கொள்கைக்கு எதிராக போனால் இப்படி ஆவான், இப்படிப்பட்டவன்னா அதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப புரியலன்னா அப்ப கடவுளை நம்பலன்னா அர்த்தம். அதுதான் அந்த வினையை ஒழிக்கும். நான் ஏதோ இது திட்டுறது இல்ல, வினையை ஒழிக்கிறதுன்னு உங்களுக்கு ஆசை இருந்தா இதெல்லாம் முக்கியம்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. அது சாதாரண வினையை ஒழிக்கிறதுனா நீங்க இருக்கிற கோயிலை சுத்திட்டு போங்க, அது பிரச்சனை இல்லை. அந்த வினை ஒழிஞ்சு மறுபடியும் நீங்க நல்லவனா பிறப்பீங்க. எது நல்லவனா என்ன அர்த்தம்? நல்ல குடும்பத்துல, பணக்கார குடும்பத்துல பொப்புளி மகாராஜா இருக்கும், இல்ல பனகல் மகாராஜா இருக்கும் பிள்ளையா பிறக்கிற மாதிரி ஒரு கலெக்டர் வீட்டுல பிள்ளையா பிறக்கலாம். அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நீங்க எவ்வளவு காலம் வாழ்வீங்க, எப்படி வாழ்வீங்க, கலெக்டர் வீட்டு பிள்ளையா போறது, நீங்க குடிகாரனா வாழ்வீங்களா, சும்மா நடிப்பீங்களா, அது தெரியாது. இல்ல பரவாயில்ல, உங்களுக்கு நல்ல பதவி ஏதாவது துணை வந்துருது, அல்லது பெரிய கலெக்டர் கொடுத்தாலும் நீங்க நல்லவனா வாழ்வீங்களா தெரியாது. இருக்கிற நிறைய பேருக்கு பாவத்தை சம்பந்திட்டு நீங்க போன பிறப்புல செஞ்ச புண்ணியம் ஒரு 100 மடங்குல தானே பிறந்தீங்க. நல்ல பணக்கார குடும்பத்துல, அதிகார குடும்பத்துல பிறந்தீங்க. இப்போ ஒரு 10,000 மூட்டை பாவத்தை சம்பந்துன்னு அடுத்த பிறப்புக்கு போய் இருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி அதை கொடுக்க மாட்டான். அப்பதான் டார்ச்சர், அப்பதான் அந்த குத்துற வேலை. எதுந்தூரம் புண்ணாழ குஞ்சுவதே மாங்கர் கோயில்லாம் அப்பதான் நீங்க உடனே இந்த சைக்கிள் அப்படி மாறணும்னு நினைக்கூடாது. இதுதான் அந்த வினை மாறுற. அதுதான் நான் என்ன சொன்னேன், சின்னதா அந்த பொய்யிலேயே அந்த உதாரணத்தை உங்களுக்கு. இந்த பொய்னா ஏதோ நாம பேசுற சாதாரண பொய் மட்டும் இல்ல, ஒரு கொள்கையை தெளிவா தெரிஞ்சுக்கல அதுபடியே இருந்தாலும் பொய் தான். அதுக்கப்புறம் எதை செய்யணுமோ அதை செய்யலனாலும் பொய் தான். எதை செஞ்சா வளரணும் அதுதான் உண்மைக்கு போறது. அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தான் பாம்பன் சாமி மாதிரியான ஆளு, திருஞான சம்பந்தர் இவங்கெல்லாம் பேசுறது. அதுக்குள்ள எனக்கு பத்தினித்தன்மை இருந்தாதான் நான் பொய்யிலிருந்து வெளியே வர்றதுக்கான விடுதலை. அதுதான் என்னுடைய காரண வினையை ஒழிக்கும். அதை தவிர வேற வழியே இல்லை. இதுதான் இந்த பாடத்தை புரிஞ்சுக்கிற முறை. இது இனிமே அந்த நீங்க பட்டியலுக்குள்ள போனீங்கன்னா எளிமையா போகலாம். இந்த பட்டியல் ஏன் சொல்றோம், என்ன விடுதலை? நான் மாங்கா மாதிரி என் வேலையை நான் பார்த்துட்டு இருப்பேன், உன் வேலையை நீ பாரு. அங்க எது பண்ணாலும் பரவாயில்ல, எதுக்கு இது நடக்குது? கும்பல்ல கோஞ்சா நடக்குது, நடுவுல நானும் பந்தல்ல பாவக்கா போகும்போது எத்து போலாம் பாட்டு போயிருந்தா அதுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லை. அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற சூடு சோர்ணைய, பத்தினித்தன்மையை நீங்க உரட்டி பார்த்து அதுக்குள்ள இருக்கிறீங்கன்னா தான். அப்படி இல்லைன்னா உங்களுக்கும் இருக்கும் சம்பந்தமே இல்லை. பாம்பன் சாமி பார்த்த அந்த அயோக்கியர்களாகத்தான் நாம இருப்போம், வள்ளலார வச்சிருந்த அயோக்கியர்களாகத்தான் இருப்போமே தவிர அதுக்குள்ள நாம வினையை ஒழிக்கிற, பொய்யை ஒழிக்கிற ஒரு சத்தியத்துக்குள்ள நமக்கு அந்த வாசல் கண்டிப்பாக மறுக்கப்படும் என்பதுதான் இதில் வர்ற உண்மை என்பதை சொல்லி இந்த அளவுக்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விடைபெறுவதே. நன்றி.